மறந்துடுன்னு ஒரு தலைப்பில் பேசுகிறோம். துன்பம் மறந்துடுன்னு ஏன் சொல்கிறோம்? ஏன்னா நம்ம யாருமே இப்போ நிகழ்காலத்தில் வாழறது இல்லை. நீங்கள் சராசரியாக நம்ம உள்பட தான் நிறைய பேர் பாருங்க, ஒன்று இறந்த காலத்தில் இருப்பான், இல்லைன்னா எதிர்காலத்தில் இருப்பான். சார் நாங்கள்லாம் சார் 10 வருஷத்துக்கு முன்னால் எப்படி இருந்தோம் தெரியுமா எங்கள் குடும்பம்னு அவன் பக்கத்தில் நின்னீங்கன்னா நம்ம சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு பேசுவான் சார். சில பேர் இருக்கான், இன்னும் 5 வருஷத்தில் பாருங்க என் இடமே வேற, நான் வேற மாதிரி. இதையே அவன் 10 வருஷமா சொல்லின்னு இருக்கான். அதாவது இறந்த காலத்திலேயே இருப்பார்கள், இல்லை என்றால் எதிர்காலத்திலேயே இருப்பார்கள். நடந்த காலத்தில் இருப்பதுதான் உண்மையிலேயே இன்பம். எப்போ துன்பம் வரும் தெரியுமா? நமக்கு நடந்த பிரச்சனைகளை நினைத்து நினைத்து பார்க்கிற பொழுதுதான் துன்பம் வரும். இந்த கொரோனான்றது துன்பம், பெரிய துன்பம் இல்லையா? அது கூட துன்பம் இல்லைங்க, நம்ம எச்சரிக்கையா இருந்துக்கலாம். இந்த கொரோனால இருந்த 2 வருஷத்துல வாட்ஸ்அப்ல நிறைய டாக்டருங்க ஆயிட்டானுங்க, அம்மா அள்ளி விடுறான். சார் அன்னைக்கு ஒரு நாள் நான் ஒரு வாட்ஸ்அப்ல பார்த்தேன், ஒரு மெசேஜ் இருக்கு, 50 வயசுக்கு மேல நிறைய பேர் குளிக்கிற ரூம்ல மாரடைப்பால் மரணம் அடைகிறார்கள் ஏன் அப்படின்னு டாபிக் போட்டு விட்டான். இப்போ நான் வாட்ஸ்அப்ல வர்றது நிறைய நம்புறது இல்லை, இருந்தாலும் 50 வயசு ஆயிடுச்சு. இந்த குளிக்கும் போது வேற ஹார்ட் அட்டாக் வருதுன்னு பேசுறான். நம்ம டெய்லி 2 வேளை குடிக்கிறவன், படிச்சு தான் பார்ப்போமேன்னு படித்தேன். அதை அவன் பேசியிருக்கான். சார் 50 வயசுக்கு மேலே நீங்கள் குளிக்க போகும்பொழுது தண்ணியை எடுத்து உடனே தலையில் ஊற்றிக்காதீங்க. ஏன்னா தலையில் ஊற்றிங்கன்னா ரத்தம் கிடுகிடுன்னு கீழே இறங்கி இதயத்தை அடிக்கும். எப்படி குளிக்கணும்னா, குளிக்கிறதுக்கு முன்னால் தண்ணியை காலில் ஊற்றுங்க, வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமா. சார் அதை நம்பல, ஆனாலும் வயசு 50 ஆயிடுச்சு. முன்னெல்லாம் நான் இப்போ பாத்ரூம் போனால் ஷவரை திருப்பி ஜாலியாக குளிச்சுட்டு வரவேன் சார், 10 நிமிஷத்தில் வெளில வந்துடுவேன். இப்போ அரை விட அது காலில் ஊற்றி வெயிட் பண்ணி ரத்தம் ஏறுற அளவுக்கு, அதாவது நம்ம அப்படியே ஆற்றிடுவானுங்க. இதெல்லாமே பெரிய துன்பம் தான். இந்த ஒர்க்கிங் சிஸ்டம் மாறிடுச்சு பார்த்தீங்களா சார்? ஆஃபீஸுக்கு போகும்போது இருந்த மகிழ்ச்சி ஒர்க் அட் ஹோம்ல இருந்ததா? இல்லை. இந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற நண்பர்கள்லாம் எப்படி தான் அந்த வேலையை செய்கிறாங்கன்னு தெரியல சார், ரொம்ப கஷ்டம். நம்ம அவங்களெல்லாம் சில சமயம் ரொம்ப ஜாலியான ஆளுங்கன்னு நினைப்போம். இல்லை சார், உண்மையிலேயே வீட்டில் உட்காந்து வேலை செய்கிற கஷ்டம் பண்ணி பார்த்தா தான் தெரியும். எனக்கு என்னன்னா, ஆஃபீஸுக்கு போயிட்டோம் வச்சுங்க சார், ஒரு 10 ஹவர் வெளியில் சுதந்திரமாக இருக்கலாம் சார். அம்மா ஒய்ஃபு பிரச்சனையே இல்லை, நினைச்சது பேசலாம். சரியா? வீட்டில் முடிய முடியாதுல்ல. இது ஒர்க் அட் ஹோம்ல எனக்கும் வந்து மாட்டுச்சு. எந்த ஆஃபீஸில் ஐயோ நம்ம மட்டும் அவஸ்தை இருக்கு பார் சார். சிஸ்டம் ஓப்பன் பண்ணி உட்காந்துட்டு, வீட்டில் ஒரு சின்ன வீடு தானே, 900 ஸ்கொயர் ஃபீட்டு, வீட்டில் சத்தம் கேட்குதுன்னு ஹெட்ஃபோன் வச்சுக்கினேன். என் ஒய்ஃபு நடந்துங்கன்னே சொல்கிறா, எல்லாத்துலையும் ஒரு திருட்டுத்தனம் உனக்குன்னா. ஓப்பன் பண்ணால் என்னோட ஹெச்ஓடி, என் ஹெச்ஓடி கொஞ்சம் அழகாக இருப்பாங்க சார். இவ என்ன பண்ணுங்க, இப்படி வந்துட்டு ஸ்க்ரீனில் எங்கள் ஹெச்ஓடியை பார்த்துட்டான். அவளுக்கு என்ன தோணுச்சு தெரியல, இப்படி வந்து முன்னால் நின்றுட்டான். இது லேப்டாப்புக்கு பின்னாடி நின்றுட்டு சைகையிலே கேட்குறா, இது யாரு? நான் ஆஃபீஸ் வேலை பார்த்துன்னு இருக்கேன், சொல்ல முடியாது. அந்த அம்மா புரிஞ்சுக்கிச்சு. வாட் இஸ் மோகன் சுந்தரம், எனி ப்ராப்ளம் இன்னும் வேணும் அப்படின்னு ஒரு 6 ஹவர் முடித்தேன். முடித்தோடனே என் ஒய்ஃப் கேட்டாங்க, யாரோ ஒரு பொம்பளை பேசுகிறா, சிரிச்சு பல்லெல்லாம் காமிச்சின்னு பதில் சொல்கிற, நான் ஏதாவது கேள்வி கேட்டேன்னா உருன்னு பதில் சொல்கிறியேன்னு. நான் சொன்னேன், அந்த அம்மா மாதமான 1 லட்ச ரூபாய் எனக்கு சம்பளம் கொடுக்குது, அதனால் சிரிச்சு பேசுகிறேன். அந்த 1 லட்சத்தை முழுசாக நீ வாங்கிக்கிற, உங்ககிட்ட எப்படி சிரிச்சு பேச முடியும்? இல்லைங்க, சிஸ்டமே மாறி போச்சு. இப்போ ஆஃபீஸில் வந்து டை கட்டி யாரை பார்த்தாலும் பயமாக இருக்குது, வேலையை விட்டு எடுத்துருவானுங்களோன்னு.
அன்னைக்கு உட்காந்தே இருக்கேன், ஒரு 6 அடியில் ஒருத்தன் டை கட்டி நின்றுதான் எழுந்துட்டேன், வணக்கம் சார்னா. அவன் என்ன விட பவ்யமாக வணக்கம் சார்னா. இவன் நம்மளுக்கு பவ்யமாக வணக்கம் சொல்கிறான்னு பார்த்தேன். நீங்கள் அப்படின்னா எனக்கு என்னன்னா கார்பரேட் ஆஃபீஸ்லேருந்து எவனா செக்கிங்க்கு வந்திருக்கான்னு நினச்சேன், வேலையை விட்டு எடுத்துருவானுங்களேன்னு. அவன் சொன்னான், இல்லை சார் நான் இன்சூரன்ஸ் பிடிக்கிறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னா. போயா அப்படின்னு சம்பளமே ப்ரீமியம் லெவலில் தான் வந்து நிற்குது இப்போ. என்னது சார், கொரோனா துன்பம் துன்பம் தானே. நான் அப்பப்போ இன்பம் துன்பம் சொல்லிக்கினே இருப்பேன். ஏன்? டாபிக்ல இருக்கேன்னு அர்த்தம். கொரோனா துன்பம் தானே. என் ஃப்ரெண்டை கேளுங்க, டே அதை விட இன்பம் எதுவுமே இல்லைன்னா ஆச்சரியமா போச்சு. அவனுக்கு கொரோனா வந்தது சார். ஃபோன் பண்ணி சொன்னேன், டே பார்த்துக்கிட்ட எல்லாரும் சொல்லுவாங்களே, அட்வைஸ்லாம் அள்ளி விடலாம்ல, பார்த்துக்கோ, ஜாகிரதை, தனியாக இரு, வீட்டில் கூட யாரோடையும் பேசாத, ஒரே ரூமில் இரு, வேணும்னா சிஸ்டத்தை உள்ளே எடுத்தும்போ, மியூசிக் கேளு, புக்கு படி, இளையராஜா துணை இருப்பார். நான் அந்த தெருப்பக்கமே போகல, ஒட்டிக்கு போகுதுன்னு எல்லாம் அட்வைஸ் ஃபோன்லேயே அள்ளி விட்டேன். அவன், நீ யாரடா, இதை விட சுகம் எதுவுமே இல்லைடா. என்னடா கொரோனா வந்துருக்குது, வீட்லேயே 14 நாள் உள்ள ரூமில் போட்டு வச்சிருக்காங்க, இதை விட சுகம். ஆமாடா, யாரும் தேவையில்லாமல் என்கிட்ட பேசுறதில்லை, ஒய்ஃப் உள்பட. நான் சுகம். அதுவும் இல்லாமல் கதவுக்கு உள்ளே இருந்து நான் எது கேட்டாலும் 2வது நிமிஷம் வந்துடுது. முன்னெல்லாம் ஒரு காப்பி கேட்டால் 1/2 hour 1 hour ஆகும். இப்போ அப்படி கிடையாது. கேட்ட உடனே டக்குன்னு கதவு தட்டி வாசலில் வச்சுட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா நான் சொல்லுவேன், நானே வந்து எடுத்துக்குவான்னு, நானே வெளியில் வந்து எடுத்துக்குவான்னு. அதுக்கு பயந்து விழுந்து விழுந்து வேலை செய்கிறாங்கடா. இதை விட சுகம் எதுவும் இல்லைன்னா அதுதான். அவ்வளோ துன்பத்திலையும் அவன் இன்பத்தை பார்த்தா மாறுங்க சார். உண்மையாதான் துன்பப்பட்டுக்கிட்டே இருக்க முடியாது, துன்பம் மறந்துடுது. பாரதி சொன்ன வார்த்தை. பாரதி உண்மையிலே அப்படிதான் இருந்தான். காலையில் சாப்பாடு இல்லை பாரதிக்கு, வீட்டு வாடகை செலுத்த முடியல, ஏழ்மை, ஆனால் எழுதினான், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா இறைவான்னு. அதுதான் துன்பம் மறந்துடு சார். துன்பத்தில் வந்து நிறைய, நான் ஒரு கட்டுரை படித்த ஒரு டாக்டர் எழுதியிருந்தாரு. என்னன்னா, உங்க மனசு துன்பம் ஆயிடுச்சு, உங்க மனசை யாராவது காயப்படுத்திட்டாங்க அப்படின்னா, அந்த மனசை காயப்படுத்துபவர்களை மன்னிப்பதற்கு உங்களுடைய மூளை 8 முதல் 10 மாதம் வரை எடுத்துக்கொள்கிறது. ஆய்வு கட்டுற, அதாவது அந்த ஆளை நம்ம வந்து மன்னிக்கிறதுக்கு 10 மாசம் ஆகுமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கே தெரியும் சார். 20 வருஷம் ஆகுது சார் எனக்கு கல்யாணம் ஆகி. இப்போ எங்கள் மாமனாரை நினைச்சா கூட பிபி ஏறும். நம்மளால மன்னிக்கவே முடியல. தம் பொண்ணை நல்லா தெரிஞ்சு வச்சுன்னு நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. அந்த கோபம் இன்னும் அடங்கலை. இந்த கொரோனா அவருக்குள்ள வந்தது. காஞ்சிபுரத்தில் இருக்காரு மாப்பிள்ளை, கொரோனான்னு உள்ள ஒரு மகிழ்ச்சி. டக்குன்னு நான் என்ன பண்ணேன், ஏதாவது ஒன்று சொல்லணுமே அவருக்கு சமாதானமான. மாமா என்ன ஏதாவது பிரச்சனையா, வேணும்னா வாங்க அப்போலோவில் சேர்த்து விட்டுறேன்னு. அவரு உஷாராயிட்டாரு. இவன் வேற எதுக்கும் திட்டம் போடுறான்னு, இங்கே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியிலே பார்த்துக்கிறேன்ட்டாரு. நல்லாயிட்டாரு சார். துன்பம் என்பது சில பேர் வந்து நல்லது பண்ணா இன்பம், அதெல்லாம் தப்பு. வள்ளுவன் சொன்னான் பாருங்க, நன்றாற்றலும் தவறும் தான். இப்போ அப்படிதான் இருக்கு. யாருக்காவது சேவை செய்யணும்னா கூட கஷ்டம், அதுலயே நமக்கு துன்பம் வரும். நீங்க சேவை செய்யறது பிரத்தியாருக்கு ஹெல்ப் பண்றது நன்மை நினைச்சிடாதீங்க, ரொம்ப கஷ்டம் சார். இப்ப என்ன மாதிரி ஒரு பேச்சாளருக்கு எது இன்பம்? மக்கள் கை தட்டுறாங்க, ரசிக்கிறாங்க. வெளியில எங்கேயாவது பார்த்தா, சார் உங்க நிகழ்ச்சியை நாங்கள் யூடியூப்ல பார்க்குறோன்றாங்க, சந்தோஷமா இருக்கும். எது துன்பம்? சிலவற்றை இப்படிலாம் இருக்கு. இன்பத்திலே துன்பம் இருக்கு. நம்மள நிறைய பேருக்கு தெரியுதுன்றது இன்பம். சில சமயம் அதுவே நமக்கு துன்பமா மாறும். நான் எந்த ஊருக்கு போனாலும் ட்ரெயினுக்கு போகும்போது 1/2 hour முன்னால் போயிடுவேன் சார். ட்ரெயின் எவ்வளோ லேட்டாக ஆனாலும் பரவாயில்ல, நான் 1/2 hour முன்னால் போயிடுவேன். அது என்னோட கொள்கை. ஏன்னா அதை விட்டுட்டு படுற அவஸ்தையை விட அது பெட்ரு. நான் ஒரு ஊருக்கு போயிட்டு 1/2 hour முன்னால், என் ட்ரெயின் வர்றதுக்கு 1/2 hour முன்னால் ஒரு ஸ்டேஷனுக்கு போனேன். பிளாட்ஃபார்மில் நடந்துக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு தெரியும்ல, இந்த
ரயில்வே பிளாட்ஃபார்மில் வந்து ஒவ்வொரு பெரிய ஸ்டேஷன்லையும் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். அந்த எஸ்ஐ வெளியில் நிற்கிறார், அவர் தெரியல, மப்பியில் இருந்தார். அவர் செல்ஃபோன் பேசி சார் அப்படின்னாரு. சரி தெரிஞ்ச ஒரு அக்கௌண்ட் நினச்சிட்டு இந்த வணக்கம் சார்ண்ணா ஊருக்கா அப்படின்னா. ஆமாம் சார். என்ன ட்ரெயின் என்னாரு தெரியாமல் ட்ரெயின் பேர் சொல்லிட்டேன். அதுக்கு இன்னும் அரை இருக்கே சார் வாங்க அப்படின்ட்டு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டாரு. வாங்க உட்காருங்க அப்படின்னாரு. இல்லை சார் நான் ஏசி கொஞ்சம் முன்னால் உட்காரு சார், நம்மளை மீறி ட்ரெயின் போகாது, எங்களுக்கே அந்த ட்ரெயினில் தான் டியூட்டி, இந்த ட்ரெயினில் டியூட்டி வருவாங்கல்ல போலீஸ் அவரு அப்படின்னு பெஞ்சில் உட்கார வச்சுட்டு இருங்க சார் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணின்னு வரேன்னு போயிட்டார் உள்ள. பெஞ்சில் பார்க்குறேன் இன்னொரு ஆள் லுங்கியோடு உட்காந்துக்கிறான். என்னை பார்த்து சிரிச்சான். அவனுக்கு என்னென்னா நம்ம கூட இன்னொரு அக்யூஸ்ட மாட்டேன்னு வராங்க. நான் அவனை பார்த்து நீங்கள் அப்படின்னா தண்டவாளத்தை தான் சார் பிடிச்சிட்டு வந்துட்டானுங்க அப்படின்னா. நீங்கள் அப்படின்னா சொல்லணும்ல, நான் பிளாட்ஃபார்மில் நடந்து வந்து பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் ஓ இப்போ பிளாட்ஃபார்த்தில் நடந்து வந்தால் கூட பிடிக்கிறானுங்களாண்ணா அவன். இந்த எஸ்ஐ உள்ளே போனார், டிஸ்சார்ஜ் பண்ணார். நைட் ஷிஃப்ட் வர போலீஸ்லாம் வந்தாங்க சார். வந்தாங்கன்னா எதிர்க்க என்கிட்ட பேசணுமேன்றதுக்காக அந்த பையனை போ அப்படின்னு விரட்டி அனுப்பிச்சிட்டாங்க திட்டிட்டு. அவன் போகும்போது அந்த பையன் சொல்லிட்டு போகிறான், இந்த போலீஸ் இந்த ஸ்டேஷன் போலீஸ் நல்லவங்களாகிறாங்க சார், ஒன்றும் கேட்கல, திட்டி அனுப்புவாங்க, நீ கூட மூஞ்சி பாவமாக வச்சுக்கோ உன்னையும் அனுப்பிச்சிடுவாங்கன்ட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போயிட்டான். இவங்க ஒரு அரை ஹவர் பேசினாங்க சார். பேசி திருப்பியும் நான் போன ட்ரெயின் வரட்ட இருக்கேன். ட்ரெயின் வந்ததுங்க. இவங்க நாலு போலீஸு ஒரு எஸ்ஐ எல்லாம் கையில் துப்பாக்கி வேறு வச்சுருக்கிறாங்க. ஒருத்தர் சொல்கிறார் உங்கள் பேக் கொடுங்க சார், நான் எத்தனை வேணாம் சார்னு. அந்த ஏசி கோச்சு முன்னால் இருக்கும். என்ன கூட்டி போகும்போது பார்த்தா சுத்து போலீஸ் சார், நடுவில் நான். அந்த ஜன்னல் ஓரத்தில் கம்பார்ட்மெண்ட்டில் ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு அம்மா என் காது பட சொல்லுது, இந்த காலத்தில் எவனையும் நம்ப முடியலன்னு. என்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு போகிறாங்கன்னு நினச்சிருக்கிறாங்க சார். நான் நினைக்கிறேன் அந்த அம்மா அடுத்த நாள் தினத்தந்தி பேப்பரில் தேடி இருக்கோம் என் பேரை. அதாவது எல்லா இன்பத்திலையும் துன்பம் இருக்கு. ஒரு நல்லது செய்தால் துன்பம் சார். இந்த விழா நடக்காத நாளில் இந்த சனி ஞாயிறு, எல்லா சனி ஞாயிறும் நம்ம வெளியூர் போயிடுவோம். ஏதாவது ஒரு ஊரில் பேச்சு இருக்கும். ஃப்ரீயாக ஏதாவது ஞாயிற்றுக்கிழமை இருந்ததுன்னா அந்த மதுராந்தகத்துக்கிட்ட ஒரு ஆதரவற்ற முதியோர் இல்லம் இருக்குது. நான் வந்து ஒரு தொண்டு உள்ளமாக அங்கே போய் பேசுவேன். பேமெண்ட்டெல்லாம் எதுவும் வாங்க மாட்டேன், நம்மளால் முடிஞ்சது. சீனியர் சிட்டிசன் ஒரு ஹவர் பேசி அவங்கள சிரிக்க வச்சுட்டு வந்துடும். நான் ஒரு நாள் போய் பேசுகிறேன், ஒரு பெரியவர் இங்கே வாங்கினார். எப்பவுமே கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, அது ஒன்று தான் கிடைக்குவாங்க. ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவர் சொன்னார், தம்பி நீ என்ன உங்களுக்கு இஷ்டமாக வர, நல்லா இருக்கு, நீங்கள் பேசும்போது எங்களுக்கு சிரிப்பாக இருக்குது, கவலையெல்லாம் மறக்கிறோம். ஒன்று செய்யுங்க, பேசாமல் எங்களோடையே தங்கிடுங்க, ஞாயிற்றுக்கிழமை இங்கேயே, அதாவது ஆதரவற்ற முதியோர் இல்லம். ஏன்டா அப்போ போகணுன்னு ஆயிடுச்சு. அதாவது நல்லது செய்யணும் சார். உண்மையாக சார் நாம் அனுபவிச்சிருக்கேன் சார். அன்றைக்கி எத்திராத்தி காலேஜ் வழியாக வரேன், எவனோ ஒருத்தன் ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு பொண்ணோட பேக்கை பிடின்னு ஓட்டுக்கிறான் பைக்கில். அந்த பொண்ணு மை பேக் இருந்துச்சு. நம்ம சும்மா இருக்கலாம்ல, உதவி நல்லது செய்வோன்னு நினச்சி என்னம்மாச்சுன்னு. அங்கிள் என் பேக்கை பிடின்னு ஓட்டான்ச்சு. ஏம்மா ஐடென்டி கார்டெல்லாம் விடுங்க அங்கிள், என் ஃபோன் மாட்டிக்கிச்சு இருந்து. அதாவது ஐடென்டி கார்டு, காலேஜ் லைப்ரரி கார்டு, அதை பற்றி என்ன பாப்பாவுக்கு கவலை இல்லை. ஃபோன் போயிடுச்சு. நான் வேணா ஃபோன் போயிடுச்சா கவலையப்படாத, ஜிபிஎஸ் மூலமாக இப்போ போலீஸ் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு சும்மா இல்லாமல் சார் தொண்டு உள்ளமாக ஸ்டேஷனுக்கு கூட்டி போனேன். இன்ஸ்பெக்டர் இருந்தார். என்ன சார் உங்கள் பேக்கை யாரோ பிடின்னு போயிட்டாங்கன்னு. நீங்கள் யாருன்னு நான் போயின்னு சார் கூட்டினேன். அவருக்கு என்ன தெரியல, கூட்டின்னு வந்தேன்னு. திடீர்னு சார் அவரு அவன் பிடிங்க போன யாரு உன் கூட்டாளி தானே அப்படின்னாரு. கூட்டாளியா? இந்த பொண்ணு அவர்கிட்ட சொல்லுது, இல்லை சார் இவர் ஹெல்ப் பண்ண இருமா உனக்கு தெரியாது, இவங்கெல்லாம் கூட்டுக்கலவானீங்க, ஒருத்தர் அடிக்கிற மாதிரி அடிப்பான், ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவான், எல்லாம் ட்ராமா அப்படின்னாரு. பயந்துட்டேன் சார். டிப்டாப்பாக போனவன் இன்ஸ்பெக்டர் பேச லைட்டாக கை கட்ட ஆரம்பிச்சிட்டேன். பயந்துட்டேன். ஓ
சொல்லு கூட யாரு சார்? இல்லை சார், உண்மையிலே சார், நான் பட்டிமன்றம் பேசுகிறேன் சார். அப்படின்னா அவர் பட்டிமன்றமும் பார்த்தது இல்லை பொழுது. சார் எனக்கு எல்லாரையும் தெரியும் சார். பார்த்தியாம்மா, லைனாக பெரிய ஆளுங்க பேரெல்லாம் சொல்லுவான் பாரு. இப்போ இவனுங்க கூட்டமே இப்படிதான் அப்படின்னாரு. அந்த பொண்ணு உண்மையிலே என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா சார், உண்மையாக சொல்லியா? இதே ஒரு கேள்வி பேகை கூட்டின்னு போயிருந்தா கூட்டின்னு ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குனாரு. எனக்கே சந்தேகம் வந்துச்சு, உண்மையிலே போயிருப்போமான்னு. சார் நம்ப மாட்டீங்க சார், கடைசியில் அந்த பொண்ணு தான் பேசி என்னை வெளியிட்டுன்னு வந்தது. மற்றவங்களுக்கு நன்மை பண்ணணும், எல்லாமே அப்படிதான் சார். கண்ணதாசன் ரொம்ப அற்புதமாக சொல்லுவான், இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி. எல்லா இன்பத்திலும் துன்பம் இருக்கிறது, எல்லா துன்பத்திலும் இன்பம் இருக்கிறது. எப்படி? 2 உதாரணம் என் வாழ்க்கையில இருந்து சொல்றேன் சார். நீங்க நிறைய பேர் பிளேன்ல போயிருப்பீங்க. பிளேன்ல போறதுன்றது ஒரு சுகம் இல்லையா? அதுவும் வெளிநாட்டுக்கு போறதுன்னா இன்னும் சுகம். டாக்டருக்கு தெரியும். ஒரு 9 ஹவர் லண்டனு, ஒரு 16 ஹவர் US, சுகம். ஆனா அது சுகம்தான், அது துன்பமா மாறதுக்கு சான்ஸ் இருக்கு, நீங்க உட்கார இடத்தை பொறுத்து. நம்ம லெவலுக்கு எக்கனாமிக் கிளாஸ்ல தான் சார் ஆர்கனைசர் போட்டு கொடுப்பாங்க, நம்மளுக்கு பிஸ்னஸ் கிளாஸ் போட மாட்டான். நான் என்ன பண்ணுவேன், ரொம்ப தெளிவா இந்த போர்டிங் கார்டு வாங்குற இடத்துல சண்டை போடுவேன், விண்டோ சீட்டு, விண்டோ சீட்டு, விண்டோ சீட்டுன்னு. ஏன்னா அதுதான் உண்மையிலேயே நல்ல சீட்டு. இந்த நடு சீட்டுன்னு ஒன்று இருக்கு சார், அதுல உட்கார்றதுக்கு பிளேன் மேலே ஏறி கோயின் வரலாம், அவ்வளோ இரிட்டேஷனு. ஏன்னா நம்ம ராசி 2 பக்கமும் குண்டா ஆள் உட்காந்துருவான். சரியா? இந்த கைப்பிடியில எவன் கையை வைக்குதுன்னு அவன்கிட்ட சண்டை போடுறதுக்குள்ள 4 ஹவர் போயிடும். இந்த ஓர சீட்டு இருக்குல்ல, ஐல் சீட்டு, அதுல உட்கார்றது இன்னும் கொடுமை. ஏன்னா 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு எழுந்து போவான். நம்ம எழுந்து இடம் விடணும். அங்கே அப்படியே ஒதுங்க முடியாது. ஏன்னா எக்கனாமிக் சீட்டில் சீட்டு கம்மி, இடம் கம்மி, ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம ராசி அவர் டயபெட்டிக் பேஷண்டாக இருந்தாலும் சுத்தம், தூங்கும் போதெல்லாம் எழுப்பின பாரு எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீன்னு ரணவேதனை. நான் ஒரு முறை லண்டன் போகும்போது அந்த பொண்ணுகிட்ட சண்டை போட்டேன். இதான் விண்டோ சீட்டு. நோ சார், ஆல்ரெடி ஆன்லைனில் புக். விண்டோ சீட் ப்ளீஸ், எஞ்சி கூத்தாடி விண்டோ சீட் வாங்கினேன் சார். உள்ள போனோன்னு பார்த்தீங்கன்னா என் விண்டோ சீட்டு சூப்பராக இருந்தது சார். அந்த பார்த்ததுலேயே எனக்கு மகிழ்ச்சி ஆயிடுச்சு. இந்த ஃப்ளைட்டில் எமர்ஜென்சி எக்ஸிட்னு இருக்கும் சார், அதுக்கு ஒட்டின ஒரு விண்டோ சீட்டு. அங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா முன்னால் சீட்டே கிடையாது, காலை தாராளமாக பரப்பிக்கலாம், முடிஞ்சால் படுத்துக்கலாம், அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும். ஆஹா, இன்னைக்கு அதிர்ஷ்ட நாள், இன்பம், இன்னைக்கு அதிர்ஷ்ட நாள், நமக்கு இவ்வளோ இன்பம், ஓ சூப்பர் அப்படின்னு நினைச்சேன். காலை நீட்டி அபான்னு உட்கார்ந்தேன். கிடுகிடின்னு ஒரு ஏரோஸ்டல் வந்தது என்கிட்ட. குருவி தேங்க்யூ ஃபார் சூசிங் திஸ் சீட் சார் அப்படின்ச்சு. என்னது? நான் இல்லை தேங்க்ஸ் சொன்னேன், இந்தம்மா இதுக்கு இந்த இது நான் சூஸ் பண்ணது இல்லையேன்னு. தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்புறம் ஆரம்பிச்சதுங்க. சார், இஃப் எனிதிங் கோஸ் ராங், இந்த எமர்ஜென்சி விண்டோவை திறப்போம், அது வந்து நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். அது எப்படி திறக்குதுன்னு நான் இப்போ சொல்லித்தரேன், கவனிங்க. நம்பர் 1 அப்படின்னது எனக்கு வேர்த்து விறுவிறுத்து போச்சு. ஆனால் நான் தெரியாத வார்த்தைகளே இல்லை. என் பக்கத்தில் இருக்கிறவன் சொல்கிறான், சார் சரியாக கவனி சார், இது எல்லா உசுரம் உங்ககிட்ட தான் இருக்குது. நான் ஏதோ பைலட்டு மாதிரி. சார் உண்மையே ஏன்னாப்பா அந்த சீட்டு வாங்கணும்னு ஆயிடுச்சு. வேர்த்து விறுவிறுத்து அந்த பையன் தூக்கமே வரலைங்க. அது இல்லாமல் அந்த குறிப்பிட்ட ஏரோஸ்டர் கிடுகிடு நம்பி வந்து வச்சுக்கலாம், பயமா இருக்கும் திறக்க சொல்லுமோன்னு. அந்த அந்த லண்டனில் இறங்கணும் சார், இறங்கணும் அபாடா நின்றுது. ஆனாலும் மனசு ஓரத்தில் அவ்வளோ கற்றுக்கிட்டு அதை யூஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்ற ஒரு வருத்தம் வேறு இருந்தது இல்லை. சரி, என்னைக்காவது உதவும். இன்பம் என்று நினைத்தோம், அதில் துன்பம் இருக்கிறது. சரி, துன்பத்தில் இன்பம் இருக்கா? இருக்கு. நீங்க தீபாவளி முடிஞ்ச உடனே அடுத்த நாள் பேப்பர் பாருங்க, நம்ம தமிழ் பேப்பருங்கள 2 விஷயம் கண்டிப்பா இருக்கும். என்னது? ஒன்று, சென்ற வருடத்தை விட இந்த வருடம் மது விற்பனை
5 கோடி அதிகம், 6 கோடி அதிகம், அது ஒன்று. ரெண்டாவது, தீபாவளி சீட்டு போட்டு நடத்தி 1 கோடி ரூபாய் ஓட்டம் தேடு, போலீஸ் தேடுது, அது கண்டிப்பாக இருக்கும். எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம ஆளுங்க ஏமாறதுக்கு ரெடியாக இருக்கோம் சார். உண்மையிலேயே இந்த தீபாவளி முடிஞ்சது, 2 நாள் கழிச்சு பார்க்குறேன், என் ஒய்ஃப் உண்மைன்னு வந்தாங்க. என்னென்ன இல்லைங்க என்ன இல்லை, வீட்டு செலவுக்கு நீங்கள் கொடுக்குற காசை மிச்சம் பண்ணி, மிச்சம் இல்லை ஆட்டோவை போட்டது மிச்சம் பண்ணி சீட்டு போட்டேன் நானே, பக்கத்து வீட்டு அக்கா, அந்த அக்கா எல்லாம் லேடிஸ் எல்லாம் சீட்டு போட்டேன். அந்த ஆள் ஓடி போயிட்டாங்க 5. இதுவரையும் எவ்வளோ கட்டினேன்னு 85,000 ரூபா. கடைசி சீட்டு எடுக்கலான்னு இருந்தேன், 85,000 ரூபாய் நஷ்டம் சார். 85,000 ரூபாய் எம்பனா நஷ்டம். துன்பம்னா இல்லை, அதில் ஒரு இன்பம் இருக்கு. ஏன்னா என் மனைவி அன்னைக்கு காட்டின பணிவு, மரியாதை, அந்த கல்யாணம் ஆகி முதல் வாரம் நடந்தா பாரு, 20 வருஷம் கழிச்சு அதை அப்படியே பார்த்தேன். இந்த மரியாதை கிடைக்கணும். 85,000 ரூபாய் எப்போ ஒன்றாலும் சம்பாதிக்கலாம் போட விட்ட. நீங்கள் எல்லாரும் எல்லா ஹஸ்பண்டுங்களும் கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, நீங்களும் போய் அல்ல பவ்யம் போனேன். அங்கே பார்த்தா நம்மளை விட பெரிய பலியாடுங்க நிறைய இருக்குது, பெரிய கிலோ அது. எல்லா ஒய்ஃபுங்க கொடுத்து ஏமாந்து கீழே நிற்கிறோம். ஒரு அசங்க மிஷர் அவருக்கு என்ன தெரியுது பார்த்துட்டு, சார் நீங்கள் கூட வாங்கினாரு. நான் சொன்னேன், இல்லை சார் ஒய்ஃப் என்ன சார் நீங்கள் ஒய்ஃபை கண்ட்ரோல் பண்ணி வைக்க வேணாவா? அவரு இன்னும் அவர் வீட்டில் கண்ட்ரோல் பண்ணி வச்ச மாதிரி யார் வீட்டில் கண்ட்ரோலாக இருக்குதுங்க. ஆனால் சார் இப்போவும் அந்த பவ்யம் அப்படியே இருக்கு. தீபாவளியிலேருந்து பொங்கல் கூட முடிஞ்சிச்சு, பவ்யம் அப்படியே இருக்கு. ஏதாவது திருப்பியும் ஒரு உனக்கு பேச ஆரம்பிச்சா உடனே கேட்பேன், இந்த வருஷம் எங்க சீட்டு கட்டலையா அப்படின்னா சைலண்ட் ஆயிடுவா. எல்லாமே அப்படிதாங்க. எதுவாக இருந்தாலும் சார், இடுக்கண் வருங்கால் நகுகன் வள்ளுவன் ஏன் சார் சொன்னாரு? நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் துன்பம் வரும்போது எப்படி சார் சிரிக்குதுன்னு. அது பேர் துன்பமே இல்லை, வர மாதிரி இருக்கும்போதே சிரிச்சிடணும். மாமனார் வீட்டுக்கு வராருங்க, சிரிக்கலம்மா, அவ்வளவுதான். நம்ம வீட்டுக்கு போகும்போது, நம்ம அவங்க வீட்டுக்கு போகும்போது மாமனார். புத்தக திருவிழாவுக்கு வருகை தந்திருக்கிறது என்பது சென்னையில் முக்கியமாக இந்த தமிழகத்திற்கே உரிய ஒரு அற்புதமான அடையாளம். மகாகவி பாரதியார் சொல்லுவார், ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு சிறப்பு உண்டு என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய மகாகவியிடம் தமிழகத்திற்கு என்று என்ன சிறப்பு என்று கேட்டபொழுது மகாகவி சொன்னார், கல்வி சிறந்த தமிழ்நாடு. ஏன் என்றால் புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு, சிலப்பதிகாரம் என்னுமோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு, அதனால் கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று சொல்வார்கள். கொஞ்சம் நீங்கள் இந்த பக்கம் உட்கார்ந்து கொண்டு அதை பார்க்கக்கூடிய பேர் உங்களுக்கு கிடைத்திருக்க வேண்டும். ஆயிரக்கணக்கானோர் புத்தகத்தை வாசிப்பதற்காகவும் நல்ல சிந்தனைகளை கேட்பதற்காகவும் குழுமி இருக்கிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய அடுத்த வணக்கம். காவல்துறையில் தன்னுடைய கடமையை துல்லியமாக ஆற்றிக்கொண்டே தன்னுடைய பொறுப்பு உணர்ந்து இந்த புத்தக திருவிழாவுக்கும் வருகை தந்திருக்கக்கூடிய அருமை பெருந்தகை மகேந்திரன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய அடுத்த வணக்கம். நான் ஆணா இல்லை பெண்ணா இல்லை திருநங்கையா, நான் யார்? முடிந்தால் பர்வீன் சொல் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு அற்புதமாக தன்னை நமக்கு முன்னால் நிகழ்த்தி காட்டியிருக்கக்கூடிய என் அருமை தோழி நர்த்தகி நடராஜ், உமக்கு என்னுடைய அடுத்த வணக்கம். நீ யார் என்று நான் யோசிக்கிறேன். என் தலைப்பு கல்லை வைரமணி ஆக்கல். என் பேச்சை தொடங்குவதற்கு முன்னால் நீ எனக்கு ஒரு வேலையை தந்திருக்கிறாய் தோழி. நான் யோசிக்கிறேன், உன்னை யார் என்று நான் பார்ப்பது. நீ யார்? உண்மையில் நீ யார்? நீ ஆணா இல்லை நீ பெண்ணா? உன்னை பார்த்து நான் பொறாமைப்படுகிறேன், தெரியுமா உனக்கு? நிச்சயமாக தோழியே, உன்னை பார்த்து நான் பொறாமைப்படுகிறேன். என்னிடத்தில் இல்லாத ஏதோ ஒன்று உன்னிடத்தில் இருக்கிறது. என் தாயின் மணி வயிறு எனக்கு கொடுத்த அந்த பெண்மையை
உன்னுடைய சில காலத்திற்குள் பெற்று நீ பூரிப்பை நீ உணர்ந்திருக்கிறாய். உன்னை நான் எப்படி சொல்ல? உன்னை பார்த்து நான் பொறாமைப்படவா? நான் இப்படி சொல்கிறேன், நான் எனும் நீ. என்னை உன்னில் உணர்ந்திருக்கிறேன். என் முழுமையை உன் பாதியாக நீ வைத்திருக்கிறாய். என்னை விட நீ உயர்ந்தவளாக எனக்கு தெரிகிறாய். உன்னை முழுமையாக வந்து இங்கே நீ நிகழ்த்தி காட்டியிருக்கின்ற பொழுது நான் அவ்வளவு பூரிப்படைந்தேன் தோழி. நீ இன்னும் இன்னும் சிறகு விரித்து வானத்தில் பறக்க வேண்டும் என்கின்ற வேட்கையை இறைவனிடத்தில், இயற்கை இடத்தில் முன்வைத்துவிட்டு உங்களிடத்தில் எனக்கு சொல்லுவதற்காக சில சிந்தனைகளை நான் சுமந்து வந்திருக்கிறேன். என்ன தலைப்பில் பேசுகிறீர்கள் என்று முருகன் அவர்கள் என்னிடத்தில் கேட்டார். உங்களுக்கு அவராக ஒரு தலைப்பு தந்தார் இல்லையா அலையன் சீனிவாசன்? அப்படி எனக்கு செய்யவில்லை. ஏனென்றால் உனக்கு எந்த தலைப்பில் பேச விருப்பம் என்று கேட்கின்றவர்களை எனக்கு பிடிக்கும். அவர் கேட்டார். நான் சொன்னேன், கல்லை வைரமணி ஆக்கல் என்கின்ற தலைப்பில் பேசுகிறேன் என்று சொன்னேன். மகாகவி பாரதி யோக சித்தி என்கின்ற தன்னுடைய ஆக்கத்திலே காளி இடத்தில் கேட்ட எத்தனையோ வேண்டுதல்களில் ஒன்று, நான் கல்லை வைரமணி ஆக்க வேண்டும், இந்த வரத்தை நீ எனக்கு தா என்று கேட்டார். புல்லை நெல்லாக புரிதல், பன்றி போத்தை சிங்கவேராக்கல் என்று பல விஷயங்களை கேட்டான். எனக்கு பிடித்தது கல்லை வைரமணி ஆக்கல். ஆசிரியை இல்லையா நான்? ஆசை என்றால் குற்றம், இரிதல் என்றால் களைதல், குற்றங்களை களைகின்ற வேலை இல்லையா எனக்கு? இதோ சில சொல்லெடுத்து வந்திருக்கிறேன். கல்லை வைரமணி ஆக்குவதற்கான சொல். கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். சொல் புரிகின்றவர்கள் பாக்கியசாலிகள். ஏதோ ஒரு சொல் நம்மை வந்து கடந்து போகின்ற பொழுது நமக்குள் இருக்கக்கூடிய கல் தீட்டப்படுகிறது. ஆனால் என்ன சோகம் என்றால், ஆர்ப்பாட்டமாகவும் அட்டகாசமாகவும் பேசுகின்றவர்கள் பேச்சில்தான் வெளிச்சம் இருக்கிறது என்று சில கூட்டம் நம்பிக்கொண்டிருக்கிறது. அது அப்படி இல்லை. அமைதியாக ஆர்ப்பாட்டம் இல்லாமல் பேசக்கூடியவர்களுடைய பேச்சில் கூட நம்முடைய கல்லை தீட்டக்கூடிய அந்த வைரத்திற்கான வெளிச்சம் மறைந்திருக்கலாம். இப்போ ஒன்றும் கிடையாது. ஒரு 2 பேர் வந்து தானே இங்க ஏதோ பண்ணிட்டு போனாங்க. என் பேச்சை விட அது முக்கியமா? கவனம் அப்படி போனா கல் எங்க வைரமா மாறுறது? தண்ணி குடிக்கிறீங்களான்னு கேட்டுட்டு போறாங்க, அவ்வளவுதான். நான் இங்க வைத்தால கத்திக்கிட்டு இருக்கேன். இந்த கல் வைரமாக வேண்டும் என்றால் நாம் இந்த சூழலுக்கு எதற்காக இந்த வாழ்க்கை, எதற்காக இந்த பயணம் என்பதிலே, எதற்காக இந்த தேடல் என்பதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். யாருக்கும் கிடைக்காத சில விடயங்கள் மற்றவர்களுக்கு ஏன் கிடைத்து விடுகின்றன? நம்மை விட அவர்களிடத்தில் கவனம் கூடுதலாக இருக்கிறது, அவ்வளவுதான். பெர்னாட் ஷா சொல்கிறான், மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் இப்ப தரப்போறேன். பெர்னாட் ஷா சொல்கிறான், 40 வயதிலேயே பலர் செத்து போகிறார்கள், புதைப்பதற்குத்தான் 60-70 ஆண்டுகள் ஆகிவிடுகின்றன. பிரிஞ்சதுக்கு அப்புறமா வர்ற சிரிப்பு எவ்வளவு அற்புதமான விஷயம் தெரியுமா? எந்த வினாடியிலும் நாம் விழிப்புணர்வோடு இருந்து இந்த கல்லை தீட்டிக் கொண்டே இருக்க வேண்டும் தோழமைகளே. எங்கே எந்த வார்த்தை, எந்த உதடுகளுக்குள் ஒளிந்திருக்கக்கூடிய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. மிக அற்புதமான விழிப்புணர்வு இருக்கின்ற பொழுது அந்த சொல் நம்மை வந்து சேர்கிறது. பலருக்கு சொல் வந்து சேர்ந்தாலும் விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால் நம்மை கடந்து போய்விடுகிறது. குர்ஆனிலே அல் பக்ரா என்கின்ற ஒரு பகுதியிலே இறைவன் இப்படி நமக்கு சொல்கிறான், உன்னை தண்டிக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்துவிட்டால், உன்னை தண்டிக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்துவிட்டால் உன் சிந்தனைக்கு திரையிட்டு விடுகிறேன். யார் என்ன சொன்னாலும் புரியாதில்ல. ஏன்னா இறைவன் முடிவு பண்ணியிருக்கானே தண்டனை கொடுக்கணும்னு. சிந்தனைகளை தேடித்தான் வருகிறோம், சொல்லை தேடித்தான் வருகிறோம். மிக விழிப்புணர்வின் உச்சக்கட்டத்தில் இருக்கின்ற பொழுது அது நம்மை வந்து சேரும். எனக்கு ஒரு பேராசை,
உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்கான ஒரு சொல் இதோ இந்த உதடுகளில் இருந்து இப்பொழுது உதிர்ந்து விட வேண்டும் என்கின்ற பேராசையோடு இதோ சில வார்த்தைகளை சொல்கிறேன். இந்த உலகத்தில் நான் என்னை தீட்டிக் கொண்ட வசனங்கள் நிறைய, பல இலக்கியங்களில் இருந்து, பல மத நூல்களில் இருந்து, பல்வேறு விதமான விஷயங்களை அந்த அரசியல் கடந்து நான் உள்வாங்கி இருக்கிறேன். அதை உங்களுக்கு இதோ சில நிமிடங்கள் தான் இருக்கின்றன. முடிந்தால் நான் நல்ல அந்த வார்த்தைகளை சொல்லிவிட வேண்டும், முடிந்தால் உங்களுக்கு அது புரிந்துவிட வேண்டும். சமீபத்தில் ஒரு சொல்ல கேட்டோம். நம்ம நிறைய டைம்ல கேட்டிருக்கோம், ஒரு சொல் கேட்டிருக்கோம், ரொம்ப இயல்பா நம்ம கேட்ட சொல்லு. ஆனால் அந்த சொல் பிறந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் தான் அந்த சொல் நமக்கு புரியும். இடம் தெரியாமல் சொல் புரியாது. நான் ஏற்கனவே சொன்னது போல் தொல்காப்பியத்தில் ஒரு வார்த்தை வரும், எம்மனோர் புலவர். அப்படின்னா அதுக்கு முன்னால இருக்கிறத படிச்சாதான் அது புரியும். என்ப அப்படின்னா முன்னால ஏதோ சொல்லி இருக்கிறாங்க, அது நாங்களும் சொல்றோம்னு அர்த்தம். இப்ப புத்தன் இப்படி உட்கார்ந்து இருக்கான். ஒருத்தன் வேகமா வந்தவன் யாரா புத்தன்னு கேட்டான். கூட இருந்த அந்த ஆட்கள்ல கொஞ்சம் கோபம் வந்தது. என்ன புத்தனை போய் யாராங்கிறான்? எழுந்திருச்சா ஒருத்தன், அவன் பேர் ஆனந்தன். ஆனந்தனை இப்படி உட்கார வச்சுட்டு புத்தன் சொன்னான், எழுந்திருச்சு, நான் தான், நான் உன்னதான் தேடிட்டு இருந்தேன்னு காரி துப்பிட்டான். வந்தவன் தொடச்சிக்கிட்டு புத்தன் கேட்டான், அப்புறம் அப்படின்னா அவன் மறுபடியும் காரி துப்ப வந்தான். அடிக்க வந்த ஆனந்தன், ஆனந்தனை உட்கார வைத்து விட்டு புத்தன் ஒரு வார்த்தையை சொன்னான். வந்தவனுக்கு புத்தன் யார் என்றே தெரியாது. அவன் துப்பியது புத்தன் மீது அல்ல, புத்தன் ஏதோ சொல்லி இருக்கிறான், அந்த சொல் அவனை காயப்படுத்தி இருக்கிறது, அந்த கருத்தின் மீது தான் அவன் துப்பி இருக்கிறான். புரிஞ்சிட்டா நம்ம கடந்து போயிடலாம். இது ஒரு சொல், வாங்கி வச்சுக்கோங்க பேக் பண்ணி. இப்ப டேக் அவே சொல்றேன், கொண்டு போகணும்ல, அதை சொல்றேன். போனவன் அழுதான், ஆர்ப்பரித்தான். புத்தன் சொல்லை கேட்டு கோபப்பட்டவன் இல்லையா? கொஞ்சம் புரிதல் இருக்கிறாள் தானே. கோபப்பட்டவன் வந்தான், திரும்பி வந்தான். ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, சொல்லால் தானே அதை சந்தித்திருக்க வேண்டும், கருத்தால் தானே சந்தித்திருக்க வேண்டும், ஆளை ஏன் நம்ம துப்பணும்? தப்பு இல்லையா? இப்போ ஒருத்தர் ஒரு விஷயத்தை பேசுறார் அப்படின்னா அதோட தானே நிறுத்தணும். ஆளை வன்முறை செய்யறது எதுல நியாயம்? இது புரிஞ்சிருச்சு அவனுக்கு. புரிஞ்சிட்டு வந்தவன் சொன்னா, அழுறான். வந்துட்டு அடுத்த நாள் காலையில வந்துட்டு அழுறான். புத்தன் பார்த்தான், அழுறான். அழுத உடனே புத்தன் ஒரு வார்த்தையை சொன்னான். நான் நீங்க டேக் அவே நம்பர் 2, இரண்டாவது பொட்டலம். நேற்று ஆனந்தா, நேற்று கூட இவன் வந்தான், ஏதோ சொல்ல வந்தான், சொல் வரவில்லை, துப்பி விட்டான். இன்றைக்கும் ஏதோ ஒன்று சொல்ல வருகிறான், அவனுக்கு மொழி துணை புரியவில்லை, அழுகிறான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யாராவது நம்ம மேல வன்முறையை ஈடுபட்டாலோ, கெட்ட வார்த்தைகள் சொன்னாலோ, இல்லை அழுதாலோ, பாவம் அவர்களுக்கு சொல்ல தெரியவில்லை, மொழி அவர்களிடத்தில் இல்லை. அதனால்தான் அந்த துன்பத்தை அவர்கள் நமக்கு தருகிறார்கள். சொல்லிவிட்டு புத்தன் பார்த்தான். அப்புறம் அப்படின்னா, என்னை மன்னிப்பாயா என்று கேட்டான் அவன். புத்தன் என்ன செஞ்சிருக்கணும் நர்த்தகி? புத்தன் என்ன செய்யணும்? மன்னிச்சிருக்கணும் இல்லையா? புத்தன் சொன்னான், மன்னிக்க முடியாது. எனக்கு இங்கதான் புத்தன் ரொம்ப, எனக்கு நான் பல நேரங்களில் பேசி இருக்கிறேன். புத்தன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹி இஸ் a டீச்சர். எந்த மாதிரி டீச்சர் தெரியுமா? புத்தன் காட்டிய வழியில் யாரும் நடக்க ஒட்டாதபடிக்கு புத்தனே வந்தால் நீ அந்த புத்தனையே கொலை செய்யலாம் என்று சொன்னவன் புத்தன். அதனால் புத்தனை எனக்கு பிடிக்கும். புத்தன் சொன்னான், வாட் நெக்ஸ்ட்? என்னை மன்னிப்பாயா? முடியாது. ஏன்? சிரித்தான் புத்தன். சிரித்துக் கொண்டு சொன்னான், நீ துப்பியது நேற்று. அந்த கோபத்தையும் அவமானத்தையும் நான் சுமந்து கொண்டே இருப்பேன் என்ற அளவிற்கு என்னை முட்டாளாக நீ நினைத்தாயா? இதோ இன்றைக்கு நான் புதிதாக பிறந்திருக்கிறேன். இயற்கை தந்திருக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு. நீ நேற்று துப்பிய அந்த எச்சில் கடலில் கலந்து விட்டது. ஏனென்றால் நான் ஓடிக்கொண்டிருக்கும் கங்கையாறு என்றான்.
பிறகு சொன்னான், இதோ இப்பொழுது நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமே, இதுவும் கடந்து போகும். ஒரு சொல் இருக்கு இல்லையா, இதுவும் கடந்து போகும். இப்போ சொன்னதுதான் அது. ஆபாசமான எண்ணங்களையும் மாறாத ரணங்களையும் கோபங்களையும் சுமக்கின்ற அளவிற்கு வாழ்க்கை வசதியானதில்லை. இதோ கற்றுக்கொண்டே புறப்பட்டு போய்கொண்டே இருக்க வேண்டும் என்று எவன் ஒருவன் நினைக்கிறானோ அவன் புத்தனாக இருக்கிறான். இது இந்த கல்லை வைரமணி ஆக்கிய ஒரு வாசகம். இன்னொரு வாசகத்தை சொல்றேன். இன்னிலிருந்து எந்த நூற்றாண்டுன்னு தெரியல, எந்த ஆண்டுன்னு தெரியல, இந்த மாதிரி ஒருத்தர் வாழ்ந்திருக்கிறதாக அல்லது வாழவில்லை என்பதாக எத்தனையோ பிரச்சனைகள், அரசியல், அதுக்குள்ள நான் போகல. அவருக்கு பேர் ராமன் இல்லையா? எவ்வளவு பிரச்சனை நடந்தது இல்லையா? ராமன். நாம் ராமன் என்று சொல்லுவோம், ராமர் என்று சொல்லுவார்கள், ராம் என்று சொல்லுவோம். கம்பன் ராமன் என்கிறான். தமிழ்நாடு என்ன அழகான நாடு தெரியுமா ஐயா? கம்பர் ராமாயணத்தை எழுதுறார் கம்பர். ராமாயணத்தினுடைய நாயகன் ராமன். இந்த தமிழகம் ராமனை கொண்டாடலைங்க, அதை எழுதிய கம்பனை கொண்டாடியது என்பதுதான் நம்முடைய நாட்டினுடைய அற்புத இலக்கியத்தை கொண்டாடுகின்றவர்கள் நாம். நர்த்தகி நடராஜ் சொன்னார்களா இல்லையா, நான் எவ்வளவு பெரிய நாட்டியக்காரியாக இருந்தாலும் இலக்கியத்தை நான் அறிகின்ற பொழுதுதான் என்னை நான் செதுக்கிக் கொள்கிறேன் என்று சொன்னார் இல்லையா? அந்த இலக்கியம் எத்தனை ஆண்டு காலம் என்று தெரியவில்லை, ஆனால் கம்பன் எழுதிய ஆண்டு தெரிகிறது. ராமன் முன்னால் வந்து நிற்கிறான். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வரியை சொல்றேன். எங்க அம்மா எனக்கு அதை செய்வாங்க, இப்போ பெற்றோர்கள் அதை செய்வதில்லை. யாராவது பெரியவங்க வந்தான்னா புடிச்சிட்டு அப்படியே போய் கொடுத்துருவாங்க அவங்ககிட்ட. புத்தி சொல்லுங்க, ஏதாவது புத்தி சொல்லு. சொல்லியிருக்காங்களா? என்னை அடிக்கடி கொண்டு போய் விட்டுருக்காங்க. புத்தி சொல்லு. முன்னால இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் கூட அன்பே இருக்காதுங்க. சொல்லிட்டாங்கிறதுனால 3/4 மணி நேரம் வச்சு செய்வாங்க. குழந்தையாச்சு, அதுக்கு புரியுமா புரியாதா? அதெல்லாம் கிடையாது, சொல்லிட்டே இருப்பாங்க. அதான் நான் யோசிச்சு பார்த்திருக்கேன். நிறைய வார்த்தைகள் காதில் விழுந்திருக்கிறது, அந்த வயதில் புரிந்ததில்லை, வளர வளர புரிந்திருக்கிறது. அப்பொழுதுதான் எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சுது. இந்த கல்லை வைரமணி ஆக்கிய இன்னொரு ஒரு ஸ்டேட்மெண்ட். விதைத்தவள் தூங்கலாம், விதைகள் தூங்குவதில்லை, அது முளைக்கும். சொல், நல்ல சொல், புரிகிறதோ புரியலையோ அந்த டைம்ல சொல்லிட்டு போயிடுங்க. அதற்கான பக்குவம் வருகின்ற பொழுது அது புரிந்து போகும். நான் சொன்னா என் வீட்டுக்காரிக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, சொல்ல முதல்ல. இல்ல மேடம், புரியாது மேடம். ஒன்னும் இல்ல, வீட்டுக்காரர் ஊருக்கு போறாருல்ல மேடம், பெட்டிலாம் கட்டி அனுப்புறோம், 3 நாள் போறாரா இல்லையா, திரும்பி வந்து என்ன நடந்துச்சுன்னு கேளுங்களேன், சொல்றாரான்னு பார்ப்போம். சொல்ல மாட்டார். சொன்னா புரியாது மேடம், நானே டென்ஷன்ல வரேன், எங்களை பஸ் ஏத்தி விடுங்க. பஸ்ல ஏறினதிலிருந்து பக்கத்துல உட்கார்ந்து இருந்த ஆண்டி வாயில போட்ட வெத்தலைய காரி காரி வெளியில துப்புனதிலிருந்து இறங்கி போய் என்ன வேலை செஞ்சோம் செஞ்சு வந்தது எல்லாத்தையும் ஒப்படைப்போம். நம்ம சொல்லுங்க, சொல் புரிய வேண்டும். ராமன் நாளைக்கு அபிஷேகம், உனக்கு பட்டாபிஷேகம் என்று முடிவு செய்கிறான். தசரதன் நேர கூட்டிட்டு வந்து ராமனை வசிட்டன் முன்னால விட்டா. வசிட்டன் தானே வளர்த்தானே, வளர்த்தது வசிட்டன் கான் என்று சொன்னதற்கு பிறகும் நாளைக்கு பட்டாபிஷேகம், இவனுக்கு ஏதேனும் நல்ல வார்த்தை சொல். எனக்கு தெரியும் தோழமைகளே, நீங்கள் உங்களுடைய மனைவிமார்களுடனும் கணவன்மார்களுடனும் குழந்தைகளுடனும் வந்திருக்கிறீர்கள். இவங்க பேசுறாங்களாம், உட்காந்து கேளு. அந்த மாதிரி நிறைய குழந்தைங்க உட்காந்துட்டு இருக்கு, பார்த்துக்கிறேன். நான் பாட்டுக்கு அப்பளம் சாப்பிட வந்தேன், என்ன உட்கார வைத்து பேச வைக்கிறான். எத்தனை ஆண்டு காலம் என்று தெரியவில்லை. அத்தனை ஆண்டு காலத்திற்கு முன்னால் ராமன் இன்றைக்கும் தெய்வமாக பலரால் வழிபட செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறான். மிகப்பெரிய அளவிற்கான நம்பிக்கையை விதைத்து இருக்கக்கூடிய ஒரு கதாநாயகன். அவன் வாழ்ந்த நாட்டை இன்றைக்கும் எல்லோரும் கொண்டாடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ராமனுக்கு வசிட்டன் தந்த அறிவுரையை உங்களுக்கு சொல்கிறேன். அறிவுரை தானே, யாருக்கு சொன்ன? நமக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க சார். சொன்ன அறிவு வந்துரும். எத்தனை பேர் சொல்லாம இருக்காங்க தெரியுமா?
என் பிள்ளைய நான் ஒரு ஸ்கூல்ல இருந்து எடுத்தேங்க. 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சாங்க. சூப்பர் ஸ்கூலுங்க. அது ஸ்கூல் பேர் சொல்ல விரும்பல. மோடி வந்தா கூட சீட்டு கிடையாது, அந்த மாதிரியான ஸ்கூல். நான் ஏன் தெரியுமா என் பிள்ளைய எடுத்தேன்? ஸ்கூல் பெருசுதான், ஆனா என் குழந்தையின் அறிவை வளர்ப்பதற்கான பள்ளிக்கூடம் அது இல்லை என்று எனக்கு புரிந்தவுடன் நான் எடுத்துட்டேன் வெளியில. அறிவு கொடுக்கணுங்க. கல்விக்கும் அறிவுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? கல்வி என்பது வெளியிலிருந்து உட்செல்வது, அறிவு என்பது உள்ளிருந்து வெளிப்படுவது. வெளியில இருந்து உள்ள போனாதானே உள்ள இருந்து வெளியில வரும். தானா சுயம்புவா வந்துருவோமா? நான் கூட தான் படிக்கிறேன் நிறைய, அதனால தான் பேசுறேன். படிக்காம பேசிட முடியுமா? சுயம்புவா கிடையாது. விலங்குக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமே, விலங்கு பிறக்கும் பொழுதே கற்றுக்கொண்டு பிறக்கிறது, மனிதன் தான் பிறந்த பிறகு கற்றுக்கொள்கிறான். அவனால கற்றல் இல்லாமல் அவனால் இருக்க முடியாது. ஒருவனுக்கு என்ன புத்தி இருக்கணும் அப்படின்ட்டு 2 பாட்டுங்க. யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது, தன் தார் ஒடுங்கல் செய்யாதது தந்த பின் வேரோடும் கெடல் வேண்டுவதாகுமோ, வேண்டல் உண்டாகுமோ. இது பாட்டு. யாரோடும் நீ பகையா இல்லைன்னு அரசனாக இருக்கக்கூடியவன் யாரோடும் பகை பாராட்டவில்லை என்றால் போர்தான் ஒடுங்கும், புகழ் ஒடுங்காது என்று பேசக்கூடிய ஒரு மாண்புமிக்க வரிகள் கம்பராமாயணத்தில் உண்டு. நாம் நம்முடைய படையை, நம்முடைய பலத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் யாரோடும் பகை கொள்ளக்கூடாது என்று பேசுகிறான். மாற்று கருத்து இருக்கலாம், பகை அவசியம் இல்லை. ஜெயகாந்தன் அவர்கள் முரசொலியில அவருக்கு விருது கொடுக்கிறாங்க. எல்லாரும் அவங்களுக்குன்னு ஒரு நண்பர்கள் இருப்பாங்களா, எல்லாரும் முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அவர் முரசொலியில வாங்கிட்டியா? இட்லி சாப்பிட்டுட்டே ஒரு நண்பர் சொன்னார், இட்லி சாப்பிட்டுட்டே கேட்டாராம், அவர்களுக்கும் நமக்கும் ஏதேனும் பகை இருக்கிறதா என்ன? சொல்லிட்டு அந்த சிங்கம் முழங்கிற்று, இந்த உலகத்தில் யாரோடும் ஒரு எழுத்தாளனுக்கு பகை இருக்க முடியுமா என்ன? எழுத்தாளர்களுக்கு, படைப்பாளர்களுக்கு பகை இருக்க முடியாது. ஆசிரியர்களுக்கு பகை இருக்க முடியாது. நிர்வாக அதிகாரிகளுக்கு பகை இருக்க முடியாது. ஒரு தகப்பனுக்கு பகை இருக்க முடியாது. ஒரு தோழனுக்கு பகை இருக்க முடியாது. பகை அவசியம் இல்லை. யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது. காதலர் தினம் வந்து போச்சு. காலிப் எழுதுகிறான், நீயும் நானும் பிரிந்து விட வேண்டும் என்று முடிவானதற்கு பிறகு, நீயும் நானும் பிரிந்து விட வேண்டும் என்று முடிவானதற்கு பிறகு உனக்கும் எனக்கும் நடுவில் எதற்கு பகை என்ற புதிய உறவு? பிரிஞ்சிரணும்னு முடிவு பண்ணிட்டல, போயிட்டே இரு, இக்னோர் பண்ணு. இக்னோர் பண்றதை விட பெரிய தண்டனை யாருக்கு என்ன இருந்துட முடியும்? சொல்லுகிறான், யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது. 8 குணம் இருக்கணும் குழந்தைகளை ஒருத்தனுக்கு. 8 குணம் உங்களிடத்தில் இருக்கிறதா? உங்களாலும் நிமிர்ந்து ஒரு ஆட்சிக்கு அதிகாரியாக வந்து சேர முடியும். என்னென்ன அந்த 8 விஷயம் சொல்றார் கம்பர் வசிட்டர் மூலமாக. இனிய சொல்லினன், எனக்கு ரொம்ப பிடிச்சமான சொல்லு. இனிமை, இனிமையா பேசணும். இங்க நான் நிறுத்துறேன். உடம்புல இருந்து வெளியேறது எல்லாமே நாற்றமானதுதான். மற்றவர்கள் முகம் சுளிக்க கூடியதுதான். மற்றவர்கள் இதழ்களில் புன்னகை வரவழைத்தவர்களை மகிழ்ச்சிக்குரிய ஒன்று உங்கள் உடலில் இருந்து வெளிப்படலாம். அதற்கு வாய்தான் உறுப்பு. அதிலிருந்து நல்ல இனிமையான சொற்களை நீங்கள் வெளிப்படுத்துகின்ற பொழுது முன்னால் இருக்கின்றவர்கள் மகிழ்ந்து போகிறார்கள். இனிமையான சொல் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் ஜெயிக்கிறார்கள். இனிய சொல்லினன். யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறருக்கு இன்சொல் தானே திருமந்திரம். மற்றவர்களுடைய உடலை, மற்றவர்களுடைய உள்ளத்தை கவனம் படுத்திக் கொண்டு பேசுகின்ற இனிமையான சொல் முதல் தகுதி. கால் தானே மிதிச்சான், தெரியாம தானே மிதிச்சான். ஏன் பரம்பரையை திட்டுற? நான் யார் தெரியுமா? நான் சாரி சொல்ல மாட்டேன். இனிய சொல்லினன். அடுத்து ஈகையன். இருக்கிறத கூட ஈகைங்கிறத சொல்லவா? இந்த கல்லை வைரமணி ஆக்குறவா வித்த சொல்லவா?
இருக்கிறத அள்ளி கொடுக்கிறவன் இல்லைங்க கொடையாளன், வலிக்க வலிக்க கிள்ளி கொடுக்கிறவன் தாங்க கொடையாளன். பணக்காரன்லாம் கொடையாளனா வள்ளலா இல்ல, மனம் இருக்கணும். பைபிளில் ஒரு வார்த்தை இருக்கிறது, ஐஸ்வர்யான் ஒருவன் வந்தான், கையில் அவரிடத்தில் கொடுத்தான், சாப்பாட்டுக்காக வருவாருன்னு பார்த்துட்டு இருந்தான். ஒரு பெண் இருந்தால், அவள் ஒரே ₹1 தான் கொடுத்தாள். இயேசு கிறிஸ்து அவள் வீட்டுக்கு சாப்பிட போனார். அப்ப ஐஸ்வர்யான் மேல இருந்துட்டு அந்த மரக்கிளையில இருந்து இருந்துட்டு அதை பாக்குறான். பார்த்துட்டு வந்து அவர்கிட்ட கேட்கிறான், நான் 1000 ரூபா 100 ரூபா கொடுத்தேன், என் வீட்டுக்கு வராம ₹1 கொடுத்து அவ வீட்டுக்கு போனியே ஏன்? இயேசு கிறிஸ்து சொன்னார், கல்லை வைரமணி ஆக்கும் இன்னொரு சொல், நீ உன்னிடத்தில் இருந்ததிலிருந்து ₹100 கொடுத்தாய், அவள் தன்னிடம் இருந்த எல்லாவற்றையும் சேர்த்து ₹1 கொடுத்தாள். கொடைங்கிறது அதாங்க. ஈகையன் கொடுக்கிற புத்தி இருக்கணும். எங்க இருக்குது குழந்தைங்களுக்கு? அதிரசம் எல்லாம் குட்டன் பிடியா, இன்னைக்கு தானே சுட்ட மாவு இருக்குமா, நாளைக்கு சுட்டு தரேன். அது நாளைக்கு சுடுறது. இன்னைக்கு 2 சுடிதார் இருக்கு, ஒண்ணு நீ எடுத்துக்க, இன்னொன்னு அந்த பிள்ளைக்கு தந்துடலாம். 2த்துல எது நல்லா இருக்கு? 2ம் வேணும், எல்லாம் வேணும். நுகர்வோர் இந்த நேரத்துல தான் குழந்தைகளுக்கு இது சொல்லப்பட வேண்டியதா இருக்கிறது. ஈகை குணத்தோடு இரு. எண்ணினன் எண்ணியர் எண்ணியாங்க எய்துவர், எண்ணிய திண்ணியராக பெரிய. நான் நர்த்தகி நடராஜ் இருக்கிறாங்கிறதுனால சொல்லலி. எவ்வளவு அவமானம் தெரியுமா, எவ்வளவு வலி. எல்லா வலியையும் ஒரு நாள் நான் ஜெயித்து வருவேன் என்று சொன்ன அந்த எண்ணம் இருக்குல்ல, அதுதான் அக்காவை இங்க கொண்டு நிறுத்தி இருக்கு. எண்ணம். எண்ணியர் எண்ணியாங்க எய்துவர், எண்ணியர் திண்ணியராக பெறுகிறார் வள்ளுவர். எண்ணினன். அடுத்த வார்த்தை போட்டாம் பாருங்க. என் பையன் சொல்வாங்க, அம்மா நான் சொல்வேன், சொல்லில் உயர்ந்த சொல் செயல். எண்ணம் பைபிள்ல தான் ஞாபகம் வருது மறுபடியும். ஆவியோ உற்சாகமானது, சரீரமோ பலவீனமானது. கல்யாணம் எல்லாம் ஒரு நாள் தாங்க, அதிகமா போனா இப்ப 2 நாள். முதல் நாள் ஒரு வரவேற்பு, மறுநாள் கல்யாணம், 3ஆம் நாள் ஒரு சிறப்பு வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான் வச்சுக்கோங்க. ஆனா இத்தனை நாட்கள் இதை நடத்துவதற்கு அவர்கள் எத்தனை முயற்சி எடுத்திருக்க வேண்டும். போன ஆண்டு நிறைவு பெறப்ப அடுத்த ஆண்டு எப்பங்கிறத தயாரா இருக்கணும். அதுக்கு அவங்க எடுத்த முயற்சி அது கொஞ்சம் தள்ளி போயிருச்சு. இடையில வேற கொரோனாவுடைய காரணமாக கொஞ்சம் தள்ளி போயிருச்சு. உண்மையிலேயே அப்பெல்லாம் மன கஷ்டம் ஏற்பட்டது, என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த நிகழ்வை மிகச்சிறப்பாக நடத்துகின்ற ஐயா அவர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், துணைத் தலைவர்கள், குறிப்பாக என்னுடைய நண்பர் முருகன் அவர்கள், மற்றும் இருக்கிற பப்பாசியைச் சேர்ந்த அத்தனை பெருமக்கள், மேடையில் வீட்டிருக்கின்ற வரவேற்புரை சொன்ன அத்தனை பெருமக்கள் எல்லோரையும் வணங்கி, வரவேற்புரை சொன்ன செயற்குழு உறுப்பினர் ஸ்ரீராம் அவர்கள், அவர் அழகாக சொன்னார், இதுதான் எனக்கு முதல் கூட்டம் அப்படின்னு சொன்னார். நல்லா பேசுனீங்க, வாழ்த்துக்கள். இவ்வளோ பெரிய சபையும் இவ்வளோ பெரிய மேடையும் உங்களுக்கு முதல் கூட்டத்தில் கிடச்சிருக்குன்னா யோசிச்சு பாருங்க. நான் பேசின கூட்டத்தில் நான் மட்டும்தான் இருந்தேன். ஒரு ரகசிய கூட்டத்தில் எல்லாம் பேசியிருக்கேன் நான். அப்படிங்கிறப்ப இது உங்களுக்கு அரங்கேற்றமே ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல வாழ்த்துக்களை சொல்லி இன்றைய தலைமை பேச்சாளர், நம்முடைய வணக்கத்திற்கு நாணயவியலாளர் சென்னை மணிகண்டன் அவர்கள், அவரை பற்றி சொல்கிற போது அவர் பல்வேறு துறைகளில் சாதனைகள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி மன எழுச்சி மிக்க தன்னூக்க பேச்சுகளையும் பேசுகிறாருன்னு சொன்னாங்க. அதுக்கு அவர் எடுத்துக்காட்டே சொன்னார். அந்த கதை சொன்ன போதே நான் பார்த்துக்கிட்டேன் எப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருந்தது. மணிகண்டன் அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டை சொல்லி, இங்கே எனக்கு முன்பாக மிகச்சிறப்பாக சுருக்கமாக பேசிட்டார் ஐயா. நிறைய செய்திகள் சொல்லுவாங்க அவங்க. நம்முடைய சென்னை வானொலி நிலையத்தினுடைய இயக்குனராக, கோவை வானொலி நிலையத்தினுடைய இயக்குனராக தொடர்ந்து பணியாற்றி பெரும் சாதனைகள் புரிந்தவர். அவர் அறிவிப்பாளராக அவரும் சரி, அவருடைய துணைவியார் அவர்களும் சரி, 2 பேருடைய குரலை அந்த பகுதியில் இருக்க மக்கள் யாருமே மறக்க மாட்டாங்க. பெரிய ஆச்சரியம். அதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு நான் நினைப்பேன். அந்த குரலுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு. அவர்களுடைய தலைமையில் நான் பல முறை பேசியிருக்கிறேன். இன்றைக்கு அவர்களுடைய பேச்சு மிகச்சிறப்பாக இருந்தது. இலக்கியத்தில் மனித நேயம்ங்கிறதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட அந்த செய்திகள் எல்லாமே வருஷப்படுத்தி சொன்னார்.
மரமும் நானே, செடியும் நானே, கொடியும் நானேன்னு சொல்லுவோம் பாருங்க. அது மாதிரி எல்லாமே மன்னனும் நானே, மக்களும் நானே, மரம் செடி கொடியும் நானேன்னு கண்ணதாசன் சொல்லுவார். கர்ணன் படத்தில் வரக்கூடிய பாட்டு. புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே. போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே. கண்ணனே காட்டினான், கண்ணனே சாட்டினான், கண்ணனே கொலை செய்கின்றான். எதுக்கு தெரியுங்களா? அர்ஜுனனை தேற்றி போர் செய்ய வைக்கிறதுக்கு இந்த பாடுபடுறாரு. இந்தப்பா பழி நீ கவலைப்படாது, என் மேல தான் விழுகும், ஓ மேல விழுகாது, நான் பார்த்துக்கிறேன். சில பேர் தைரியம் சொல்லுவான் பார்த்துருக்கீங்களா? சும்மா அடி பாம்பு அப்படிமா. எங்க இருந்து? மாடியில இருந்து. நம்ம நிப்போம், ஏன் சுச்ச போடியா, ஒன்றும் ஆகாதியா, நம்ம தானே போடுறோம், நீயே போடுற இல்ல. ஆனா போர்க்களத்தில் நின்றுக்கிட்டு அந்த கிருஷ்ணன் சொல்வதாக கண்ணதாசன் எழுதியிருப்பார். அதை அருமையா சொன்னார். நம்ம திருவாசகத்திலே அது உண்டு. நாம எப்படி வந்தோம்ங்கிற டார்வின் தியரியை பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, ஒரு செல் அபிமா, ஒரு செல் இதுல இருந்து அமீபால இருந்து நம்ம வந்தோம் அப்படின்னு. மனுஷன் ஒரு செல் பிராணியா தொடங்கி இப்போ ஒரு செல் பிராணியாவே ஆயிட்டான். சில பேர் 2 செல் வச்சிருக்கலாம், அவங்க பார்த்துக்குங்க. புல்லாகி பூடாய், புழுவாய் மரமாகி, பல்விருகமாகி, பறவையாய் பாம்பாய், கல்லாய் மனிதராய், பேயாய் கணங்களாய், வல்ல சொல்றாய் முனிவராய் தேவராய், செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் பெருமான்னு மாணிக்க வாசகர் சொல்றாருன்னா நீங்க அப்படியே ஒப்பிட்டு பாருங்க. அந்த பரிணாம வளர்ச்சி அதுல இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். அத்தனை மீதும் அன்பு கொள்ளுதல் என்பது சாதாரணம் இல்லை. அதுக்கு தான் அவர் நற்றிணையிலிருந்து அந்த பாட்டு எடுத்து கொடுத்தார். ரொம்ப அபூர்வமான பாட்டு. டிகேசி கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ்நாட்டில் மும்மணிகள், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். நீங்க பாட்டுக்கு மும்மணிகள்லாம் வேற ஏதாவது யோசிச்சு விடாதீங்க. மகா உபாத்தியாய பெற்ற பண்டிதமணி கதிரேச செட்டியார், அடுத்தவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை, 3வது ரசிகமணி டி.கே. சிதம்பரநாதன் முதலியார். அப்ப பாத்துக்கங்க, பண்டிதமணி, கவிமணி, ரசிகமணி, மும்மணிகள். இதுல ரசிகமணி டி.கே.சி. அவர்கள் கம்பராமாயணத்தை சொல்ல ஆரம்பிச்சார்னா கேட்டு அப்படி மகிழுவோமா. கம்பன் இருந்து கேட்காம போயிட்டானே அப்படி சொல்லுவோமா. காந்தியடிகள் ஒரு தடவை காரைக்குடிக்கு வந்திருந்தப்ப அந்த கம்பராமாயண பாடலை சொல்லி வரவேற்ற உடனே பக்கத்தில் இருந்த ராஜாஜி அதை மொழிபெயர்த்து காந்திக்கு சொன்னாராம். அதை கேட்டு நெகிழ்ந்து போய், இவ்வளவு அற்புதமான கவிதைகள் தமிழ்ல இருக்கா, இதை நான் படிக்கணும்னா என்ன செய்யணும்னு கேட்டாராம். உடனே டி.கே.சி. சொன்னாராம், நீங்க தமிழனா பிறக்கணும் அப்படின்னாராம். பார்த்தீங்களா, தமிழனா பிறந்தா தான் அதை ரசிக்க முடியும். நம்ம ரசிக்கிறோமான்னு யோசிச்சுக்குங்க, பார்க்கணும். கம்பராமாயணமா ஹூஇஸ்கி அப்படிங்கக்கூடாது. அடிக்கடி கேள்விப்படுற, யாருன்னு தெரியல, படிச்சு பார்த்தா தான் அதனுடைய அருமை தெரியும். அது உண்மை. அவர்கிட்ட கேட்டாங்க ஒரு தடவை, ஆங்கிலேயர்களாக அவர் ஹெச்ஆர்என்சி போர்டுலாம் மெம்பராக இருந்தவர், சட்டம் பயின்றவர், ஆங்கிலம் அருமையாக பேசுவார். வெளிநாட்டுக்காரவங்க அவர்கிட்ட கேட்டாங்களாம், வி லவ் த ட்ரீஸ், நாங்கள் மரங்களை நேசிப்போம். யார்? மேல்நாட்டுக்காரவங்க. வி லவ் த ட்ரீஸ். உடனே இவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், வி வொர்ஷிப் த ட்ரீஸ் அப்படின்னாராம். நாங்கள் மரங்களை பூசிப்போம் அப்படின்னாராம். நீங்களாவது நேசிப்பீங்க, நாங்கள் என்ன செய்வோம், பூஜையே பண்ணணும். மூர்த்தி தலம் தீர்த்தம் அப்படின்னு சொல்லி தலபுராணம் பாடுற போது எல்லா கோயில்லையும் ஒரு மரம் வச்சிருக்காங்க இல்லையா? எதுக்கு? பிள்ளையாருக்கு தண்ணி ஊத்துறப்ப அந்த தண்ணி அப்படியே நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கு மாங்கே பொசியுமாம், தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. இதான் முழு பாட்டுங்க, ஔவையார் பாட்டு. சில பேர் இந்த பின்வரிய மந்திரம் சொல்லிவிட்டு இது திருக்குறள் போயிடுவாங்க. 2 வரியா இருக்கிறது பூரா திருக்குறள் நினைச்சுக்கிட்டு தான் என்ன சொல்றது. ஒரு வாத்தியார் ஒரு பையனை சொல்லியிருக்காரு, ஒரு திருக்குறள் சொல்லு, சில்லறையாக கொடுத்து வாங்கவும் அப்படின்ட்டு இருக்கா. இப்படி ஒரு குறள் கேள்விப்பட்டதே இல்லையேன்னு பஸ்ல எழுதி போட்டுருக்காங்க. 1.25 அடி தானே, சில்லறையாக கொடுத்து வாங்கவும். எப்படி பாருங்க, இது 4 வரி பாட்டு. நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கு மாங்கே பொசியுமாம். நல்லா கவனிச்சுங்க, புல்லும் வளரணுங்க. நெல் வளர்ந்தா மட்டும் போதுமா? புல்லு வளர்ந்தா தானே மாடு சாப்பிடும். நம்ம ஃபுல்லா சாப்பிடுவோம், அது வேற விஷயம். அது புல்லு சாப்பிடும். புல்லுக்கு மாங்கே பொசி, அது பொசியணும். பொசிதல்ங்கிற வார்த்தையை பாருங்க.
கசிதல் பொசிதல் எவ்வளவு அற்புதமான தமிழ் இருக்குங்க. கண்ணீர் கசிந்தது சொல்லணும். அதாவது வெளியோரத்தில் தண்ணி வந்து நின்று அப்படியே லேசா இறங்கணும். தண்ணி கசிகிற மாதிரி இருக்கே அந்த வார்த்தை சொல்லுவோம். அதெல்லாம் இப்போ இல்லை. வாட்டர் லீக் ஆகுது போல் இருக்கு அப்படிங்கிறோம். ஏன்னா அப்பதான் புரியுது. எங்கெல்லாம் நம்ம போய் திணற வேண்டியிருக்கிறீங்க. ரைஸ் சாப்பிட்றீங்களா அப்படிதானே கேட்குறாங்க ஹோட்டல்ல. ரைஸ் சாப்பிட்டு என்ன செய்ய போற? ஊற வச்சு அரிசியை திம்பாங்களா? ஆனால் அதுக்கு இலக்கணம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? அந்த இடத்துல ரைஸ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஆகு பெயர்னு அர்த்தம். ஆரம்பிச்சாரா அப்படிங்கப்படாது. இலக்கண வேலையை இப்படிலாம் சொன்னா தான் முடியும், வேற வழி கிடையாது. அதாவது ஒன்றுடைய பொருள் இன்னொன்றுக்கு ஆகி வருமானால் அதே செய்தியை தரணும். இப்போ உதாரணமாக கண்டக்டர்கிட்ட கேட்குறோம், ஓட்டுநர் நடத்துனர்கிட்ட, அண்ணா நகருக்கு ஒரு டிக்கெட்டு அப்படின்னு கேட்குறோம். அவர் உடனே அண்ணா நகருக்கு எதுக்கு டிக்கெட்டு, உனக்கு வேணா கேளு அப்படி சொல்ல மாட்டார். அண்ணா நகருக்கு டிக்கெட்னா என்ன அர்த்தம்னா அண்ணா நகரில் இறங்க போற எனக்கு டிக்கெட்னு அர்த்தம். இதான் ஆகு பெயர். இதுக்கு என்ன ஆகு பெயர் தெரியுங்களா? யாராவது சொன்னா 100 ரூபா தர்றேன். ஐயோ ஏன் இப்படி? யார் சொன்னா? எல்லாருமே சொன்னீங்களா? சரி, எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கப்படும். ரொம்ப ரொம்ப நன்றி. இடவாகு பெயர். ஊர் சிரித்தது நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஊர் சிரித்தது என்ன அர்த்தம்? ஊரில் உள்ள மக்கள் சிரித்தார்கள்னு அர்த்தம். அதாவதுங்க நம்ம மொழி அழகான மொழி, இனிமையான மொழி. அதை ரசிக்கவோ அதை பார்க்கவோ கேட்கவோ நேரம் இல்லை. அவர் டிகேசி நாங்கள் பூஜிக்கிறோம்னு சொன்ன போது என்ன பெருமிதம் இருந்தது தெரியுமா? அத்தனை உயிர்களையும் நேசிக்கிற தன்மை இருக்கணும். யார் சொல்றா? வள்ளலார் சொல்றார். இன்னைக்கு ஊர் நடிகள் ஐயா வந்திருந்தார், இங்க பார்த்தேன், ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. வள்ளலார் பாட்டத்துக்கு சொன்னாங்க. அது இன்னொரு பாட்டு இருக்கு. எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார். யாவர் அவர்களும் சித்த சித்தருவாகி எம்பெருமான் நடமுறியும் இடமனை நான் தெரிந்தேன். அந்த வித்தகிருதமடிக்கு ஏவல் புரிய என் சிந்தை மிக விளைந்தது. எப்படி இருக்கு பாருங்க பாட்டு. என்ன கஷ்டம்னா இதை திருப்பி சொல்ல முடியாது. அந்த வகையில் ஜெயிச்சவர் திருவள்ளுவர் ஒருத்தர் தான். எனக்கு கூடிய மட்டும் சொல்லிவிடுவோம். ஒரு வாத்தியார் ஒரு வேலை திருக்குறள் சொல்லிருக்காரு, அகரபுதல் எல்லாம் நிற்காதற்கு தக அப்படின்னு இருக்காங்க. இது ரொம்ப பேருக்கு புரியல. என்ன தெரியல? வரி ஒரு குறள், ரெண்டாவது வரி வேற குறள். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்ற உலகு தானே. அவன் என்ன பண்ணிட்டான், எப்படி திருத்துறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இப்பெல்லாம் தேர்வு பயக வாத்தியாருக்கு வைக்கிறாங்க. கண்டே பிடிக்க மாட்டார். பார்க்குறியா? ஏதாவது பொருளாதாரம் கேட்டிருப்பாங்க கேள்வி. நடுவில் அவுரங்கசீப்பின் வீழ்ச்சிக்கு காரணம் என்ன எழுதியிருப்பாங்க. 13 காரணம் இருக்கும். என்ன நம்பிக்கை தெரியுமா? அவர் என்ன படிச்சிருவாரா? படிக்க முடியுமா? தைரியம் இருக்கா? என்ன பண்றது? ஒரு வாத்தியார் நாளைக்கு பரீட்சை நேரம். அப்ப நான் இதெல்லாம் இந்த காலத்தில் சொல்றேன், இந்த பள்ளிக்கூடம் நடந்துச்சுல்ல அப்ப. இப்ப அடையமா பள்ளிக்கூடம் திறந்தாச்சுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு பரீட்சை இருக்காரு. ஒரு பேர் எந்திரிச்சு முக்கியமான கேள்விலாம் சொல்லுங்க அப்படின்னு இருக்கான். அவர் கோபம் தாங்க முடியல. கொஸ்டின் அவுட் பண்ண பாக்குறியா? உட்கார்றா. இன்னொரு எந்திரிச்சா, நீங்க முக்கியமில்லாத கேள்வி சொல்லுங்க சார் அப்படின்னு இருக்கான். ரெண்டும் ஒண்ணுதான். முக்கியமில்லாத கேள்வி சொன்னா முக்கியமான கேள்வி தெரியாதா? நிக்கிறவெல்லாம் வந்து உட்காரலாம், நீங்க எப்ப வேணாலும் போகலாம், நான் உங்களுக்கு ஒரு இது தர்றேன், உரிமை தர்றேன். என்ன கொஞ்சம் உட்காருங்கன்னு சொன்ன உடனே நம்ம ஆளு கண்ணீர் போக கொண்டு போட்ட மாதிரி களைஞ்சு ஓடிடுவாங்க அப்படியே. நான் உண்மையா சொல்றேங்க, நீங்க எப்ப வேணாலும் போகலாம், போறப்ப போயிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட போகலாம். பேசிக்கிட்டு இந்த சில பேர் நம்மகிட்ட சொல்லிட்டு போ, அப்ப நீங்க இருந்து கேட்டுவாங்க எனக்கு வேலை இருக்கு. அப்ப நான் என்ன வேலையை ஏற்றவனா? என்ன அநியாயங்க இது? எல்லாரும் கேட்கணும், எல்லாத்தையும் சொல்லணும். இந்த பாருங்க, இங்க சாப்பிட்ட உணவு இங்க போனா 3 மணி நேரம். ஆனா இங்க கேட்கிற செய்தி நம்முடைய மனதுக்குள்ளேயோ நம்முடைய அறிவுக்குள்ளேயோ போனா சாகிற வரைக்கும் மறக்காது. அதான் உண்மை. செல்வத்துள் செல்வம் செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. எவ்வளவு ஆச்சரியங்க!
21ஆம் நூற்றாண்டுல குறுஞ்செய்தி தான் படிப்பாங்க நம்ம ஆளுன்னு கண்டுபிடிச்ச முதல் அறிவியல் அறிஞர் திருவள்ளுவர். 7 சொல்லுதான் படிப்பாங்க. அதுக்கு மேல வந்துச்சுன்னா ஸ்க்ரோல் பண்ணி அப்படியே பண்ணிடுவோம். ஏன்னா அதுக்கு மேல இருக்காது. சில பேர் சஸ்பென்ஸ் வச்சு நம்மளை எழுப்பாங்க தெரியுமா, கடைசி வரி விட்டுருப்பாங்க. எனக்கு இந்த டெய்லி காலையில் எந்திரிச்சு பல்லு விளக்குறோன்னா இல்லையோ செல்லு விளக்கிட்டு இருப்பேன். இப்படி டெலீட் பண்ற வேலையா பண்ணணும். அதுவும் தீபாவளி பொங்கல் திருவிழாக்கள் வந்துடக்கூடாது. எங்க இருந்துதான் எப்படி பூங்க, எப்படி பூதா, எப்படி பூவு, எப்படி சாமி, உலகத்துல இப்படி சாமியை நம்ம சாமியே பார்த்துருக்காது. அப்படி சாமி அனுப்புறாங்க. அதை அனுப்பி இதை நீ வணங்கு கும்பிடு எல்லாம் சொல்லி கும்பிடுன்னா ரத்த ரத்தமா கக்கிச்சாவே. அது ஒண்ணுதான் பாக்கி இருக்கு. 10 பேமா இந்தியனா இருந்தா 7 பேருக்கு அனுப்பு, தமிழ்ல இருந்தா 70 பேருக்கு அனுப்பு, ஏதாவது ஒண்ணு அனுப்பு. இவங்கெல்லாம் யாரு தெரியுங்களா? இந்த வெங்கடாஜலபதி கடிதம் எழுதிக்கிட்டு இருந்தாளுங்க பார்த்துருக்கீங்களா? நம்ம வீட்டுக்கு ஒரு கடிதம் வரும். இதை உடனடியா நீ 7 பேருக்கு போஸ்ட் பண்ணலைன்னா உங்க வீட்டுல பாம்பு வரும் அப்படின்னு வரும். அந்த ஆளுக்கு பூரா இப்ப இதுக்கு வந்தாச்சு குறுஞ்செய்தி கோஷ்டி. அதெல்லாம் பொங்கல் அப்ப எனக்கு ஒரு இது வந்துருந்துச்சு, எக்கச்சக்கமா இருந்துச்சு. அதுல ஒன்னே ஒண்ணு ஞாபகம் இருக்கு. அவர் சொன்னார்ல எனக்கு ஒரு கவிதை ஞாபகம் இருக்குன்னார்ல, அவர் சொன்ன கவிதையில கூட சிறப்பு என்ன தெரியுங்களா? மேத்தா அவர்கள் அதே மாதிரி ஒரு கவிதை எழுதியிருப்பாருங்க. இயேசுநாதர் அவர்களுடைய தலையில அந்த சிலுவையில் அடிக்கிறதுக்கு முதல்ல முள் முடிய அப்படி வச்சு ஒரு அமுக்குனாங்க. அப்படியே ரத்தம் பொங்கி வந்ததான். என்ன ஆச்சரியம்! இந்த தோட்டத்தில் மட்டும் முள் விதைத்தால் ரோஜா மலர்கிறதே, மேத்தாவுடைய கவிதை. என்ன ஆச்சரியம்! அமுக்கின உடனே முள்ளு குத்துறது, அது ரத்தம் வருது. அதுக்கு எப்படி எழுதுறாப்புல, என்ன ஆச்சரியமான தோட்டம், இங்கு மட்டும் முள் விதைத்தால் ரோஜா மலர்கிறது. எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. நான் அதை விட்டுற போறேன். அவர் எனக்கு எழுதின கவிதை நான் வாசிக்கணும், நீங்க வாசிக்கணும்ல. அவர் என்ன எழுதுறாரு, பொங்கலுக்கு வந்த கவிதை. கவிதையா என்னன்னு தெரியல, கவிதைன்னு போட்டிருந்ததுனால நான் உங்களுக்கு கவிதைன்னு சொல்றேன். லாரியில கரும்பை ஏத்தணும்னா காசு, கரும்பு மேல லாரி ஏறிச்சுன்னா ஜூஸ். இத படிச்ச நீ லூசு. இப்ப நீங்க கேட்கலாம், இதை ஏன் படிச்ச? படிக்க வச்சுட்டான்ல, கீழே அம்புக்குறி போட்டு கூட்டு போறான்ல. இப்ப நம்ம அந்த புத்தகத்துல சில பேர் பார்த்திருக்கீங்களா, நண்பா 30ஆம் பக்கம் வா போட்டிருப்பாங்க, 70ஆம் பக்கம் பார், கடைசி பக்கம் திருப்பு பார்த்தோம்னா இதை படித்தவன் முட்டாள் அப்படின்னு போட்டுக்கோம். நம்மளை கூட்டிட்டு போகக்கூடிய முறை அது இருக்கட்டும். நல்ல செய்திகள் எல்லாம் நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்பு இன்னும் கூட இதுக்கு நிறைய இலக்கிய கூட்டங்கள் காணுங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்குது. எங்கேயாவது பேசிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா எங்களுக்கு மறந்து போகும். அது உண்மை. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பிறவிக்குணம். ஔவையாருடைய பாட்டு. எதுக்காக சொல்றது தெரியுங்களா? பாட்டு முழுசா சொல்லுன்னு எங்க அப்பா சொல்லுவார். பாதி பாதி சொல்லணும்னா என்ன ஆகுமா, பாதி பாதி தான் ஞாபகத்தில் இருக்குமா. நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் எங்க அடுத்த வரி சொல்லுங்க பார்ப்போம். நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் அடிக்கடி சொல்றோம்ல, இது பாரதியார் பாடினது. நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் அடுத்த வரி என்ன? என்றொரு மணி ஆரம்படைத்த தமிழ்நாடு அடுத்த வரி. அதை சொல்லி 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 என்னாச்சுன்னா அடுத்த வரியை மறந்து போனோம். எதெல்லாம் பழகுனா வந்துரும், எதெல்லாம் பாரம்பரியமா வரும். லிஸ்ட் கொடுக்குறாங்க ஔவையார். 4 விஷயம் பழகுனா வந்துருமா. சித்திரம் போட்டு போட்டு பாருங்க. இப்போ என் பேத்தி படம் வரைகிறப்பல எனக்கு என்ன சந்தோஷம்னா, இங்க வந்திருக்காங்களா, வந்து சரி சாயாதிரை வந்திருக்காங்க. படம் வரைய 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 அது பழக்கமாகி கற்பனை விரிஞ்சுக்கிட்டே போகுங்க. அது வேணும். செந்தமிழும் நாப்பழக்கம். பேசி பேசி பார்த்தோம்னா பேச்சு வந்துடும். செல்ல பேசினா வராது, பில்லு தான் வரும். மேடைகள்ல மற்ற இடத்துல பேசி பார்க்கணும். செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம். மனப்பாடம் பண்ணுதல்ங்கிறது எவ்வளவு பெரிய கலை தெரியுமா, எவ்வளவு பெரிய ஆர்ட். இன்னைக்கு வேண்டாங்கிறாங்க. நான் அதை ஒத்துக்கிற மாட்டேன். ஒருவேளை நீங்க பழைய தலைமுறைன்னு சொன்னாலும் பரவாயில்லை. ஏன்னு கேட்டா, என்னதான் நீங்க விக்கிபீடியால வச்சுக்கிட்டு, என்னதான் கையில வச்சுக்கிட்டு, என்னதான் சொன்னாலும் கூட உள்ளுக்குள்ள இருந்து உணர்வோட பாட்டு வர்றப்ப இருக்கக்கூடிய அந்த வேகம் அதுல வராதுங்க. அதான உண்மை. யோசிச்சு பாருங்க.
வைத்தது ஒரு கல்வி மனப்பழக்கம். மனசுக்குள்ள இருந்து பாட்டு வந்தா தாங்க அது அப்படியே புழிஞ்சு கொடுக்கும். மதுரையில் அமெரிக்கன் காலேஜில் ஒரு புத்தக வெளியீடு, MS விஸ்வநாதன் அவர்கள் வந்திருந்தாங்க. நான் புத்தகத்தை வெளியிட்டு அது தொடர்பாக திரைப்பட சம்பந்தமான புத்தகம்னால ஒரு திரைப்பட பாடலை சொன்னேன். நான் எப்படி அப்படின்னா, கண்ணதாசன் அவருடைய வாழ்க்கையில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரை பற்றி வளம்புரிஞ்சான்னு எழுதுவார். கண்ணதாசன் இந்தியாவின் ஜனாதிபதியை போல் சம்பளம் வாங்கினார். கொஞ்சம் நம்ம எல்லாம் கைதட்டுறோம், அடே அப்பா அடே அப்பா. அடுத்த வரி அதான் முக்கியம். கண்ணதாசன் இந்தியாவின் ஜனாதிபதியை போல் சம்பளம் வாங்கினார், ஆனால் இந்தியாவை போல் கடன் வாங்கினார். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அப்ப எவ்வளவு கடன் வாங்கியிருக்காரு பாருங்க, எக்கச்சக்கமா வாங்கிட்டாருங்க. கட்ட முடியாத சூழல். அண்ணன் தம்பிலாம் கேட்டு பார்க்குறாங்க, இப்போ அவங்க உதவிட்டாங்க, அதுக்கு மேலே உதவ தயாராக இல்லை. கையில் கோர்ட்லேருந்து வந்த இது இருக்குது, பணம் கட்ட சொல்லி. அப்படியே கண்ணீர் மல்க நிற்கிறார். அப்போ ஒரு கார் வந்து இவரை கூப்பிடுறாங்க, பாட்டு எழுதணும் வாங்க. போகிறாரு. போன உடனே என்ன சூழல்னு கேட்குறாரு. மனசுக்குள்ளே 1000 இருக்கு, என்ன சூழலுங்கிறாரு. ஒன்றும் இல்லை, ஒரு அப்பாவி சொத்தெல்லாம் இழந்துட்டாரு, அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டேங்கிறாங்க. அப்ப கதாநாயகன் பாடுற மாதிரி. உடனே இவர் சொன்னார், இது இன்னும் சூழல்லாம் இல்லை, ஏன் சூழல் வந்து எழுது. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே, ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசு இல்லாதவன் குடும்பத்திலே, வாழும் போதிலே கூட்டம் கூட்டமாய் வந்து சேர்கிறார் பாரடா, வறண்ட வீட்டிலே உடைந்த பாணியை மதித்து வந்தவன் யாரடா. இந்த பாட்டை நான் சொல்லிக்கிட்டே வந்துட்டுங்க. ஒரு ஹைலைட் சொன்னேன், என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உச்சகட்டமாக ஒரு விஷயம் சொன்னேன். இப்போ கோழி குஞ்சை பாதுகாக்கிறத பார்த்தீங்கன்னா 21 நாள் அடகாத்து அந்த காலத்துல எல்லாம். இப்போ எல்லாம் அது பூரா இன்குபேட்டர் வந்துருச்சு, இது பண்ண முடியாது. அப்போ இந்த குஞ்சு பறித்த பிறகு அதை வெளியே கூட்டு போகிறப்ப கழுகு பூனைட்டு இருந்து அதை பாதுகாக்கிற முறையை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். பறந்து போய் கழுகு அடுக்குங்க. அதே கோழி அந்த குஞ்சு கொஞ்சம் பெருசாயிடுச்சுன்னா, பிரிஞ்சு போச்சுன்னா கவலைப்படாது. கண்ணதாசன் கேட்குறாரு, அதெல்லாம் மாடு கண்ட பிரிஞ்சா கவலைப்பட மாட்டேங்குது, கோழிக்கு குஞ்சா பிரிஞ்சா கவலைப்பட மாட்டேங்குது, மனுஷன் மாத்திரம் ஏன் கவலைப்படுறான்? யாராவது பிரிஞ்சு போயிட்டா, அண்ணன் தம்பி பிரிஞ்சு போயிட்டா, அப்பா அம்மா பிரிஞ்சு போயிட்டா ஏன் கவலைப்படுறான்? கேள்வி கேட்டுட்டுங்க பதில் சொல்றாரு. அவர் தான் மனுஷன். சில ஆளுங்க கேள்வி மாத்திரம் கேட்டு போயிடுவாங்க. சிந்தித்துப்பார், இதுதான் வேலையா நமக்கு? 1000 வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, சிந்தித்துப்பார், யோசித்துப்பார் சொல்றார். பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா? பெட்டை கோழிக்கு நல்ல தமிழ் தானே, புரியுது இல்லையா? நீங்க ஆமா இல்லைன்னு ஏதாவது சொன்னாதான் மேல பேசுவேன். இல்லை நீங்க வாட்டிக்கு என்னை பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தீங்க, நானும் உங்களை பார்த்து உட்காந்துருக்க வேண்டியதான். பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா? அவை 8 குஞ்சுகள் பெற்றெடுத்த பின் சோறு போட்டவன் யாரடா? வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா. வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா. மனித சாதியின் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா. முடிக்கிறார். நமக்கு மனசுன்னு ஒன்று இருக்கு, அதனால நம்ம அழுகிறோம். அதுக்கு மனசு கிடையாது. இருந்திருந்தா நம்ம கறிக்கட்டியில் வாங்கியிருப்போம்ல, 1/4 கிலோ ஈரல் 100 மனசு வாங்கியிருப்போம்ல. அது இல்லை, அது உணர்வு. இந்த பாட்டை நான் சொன்னேங்க. உட்கார்ந்துருந்த MS விஸ்வநாதன் என்ன ஒன்றுங்களா, இத்தனைக்கும் நான் ஒன்றும் பாடலை, எனக்கு பாட தெரியாது, அது வேற விஷயம். அதுவே உங்களுக்கு ஒரு நன்மையாக கூட இருக்கலாம். அதுதான் நல்ல மனுஷன் இருக்கார். இப்படி யாரெல்லாம் எங்கே போய் பார்க்க போறேன் நான்? யார் நீங்கள் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? வாசகர் மனசுல உள்ளது சொல்றாரு பாருங்க. ஐயா நானும் பாடியிருக்கேன், நான் பிளாஸ்பேக் சொல்லிட்டு தான் விடுவேன். இப்போ கேட்டதுக்காக இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறமேல என்னன்னு சொல்கிறேன். எங்கள் ஊரில் எங்கள் அப்பா திருமுறை கழகம் வச்சுருந்தார். அந்த திருமுறை கழகத்தில் ஐயா கூட்டம்லாம் தொடங்க போகிறப்ப கடவுள் வாழ்த்து பாடுறதுக்கு ஓதுவார தேடினா ஓதுவார காணோம். அப்போ எனக்கு ஒரு 3.5 வயசு இருக்கும், பள்ளிக்கூடத்துக்கு போகல. நான்
கூட்டம் ஆரம்பிக்க போகுது. ஆறுமுக நாவலர்னு நாகர்கோவில்ல இருந்து ஒரு மடாதிபதி வந்திருக்காரு. அவர் இல்ல, யாழ்ப்பாணம் நல்லூர் ஆறுமுக நாவலர்ல, அவர் போன நூற்றாண்டு. நீங்க குழப்பிடாதீங்க, எனக்கு பயங்கர வயசு போட்டிருக்கு, 110 வயசுன்னு நினைச்சுக்கூடாது. இவர் வேற. அவர் வந்திருக்காரு, பாட்டு பாட ஆளை காணோம். எங்க அப்பா என்ன பண்ணாரு, என்னை கூப்பிட்டு நீ பாடுறியான்னு கேட்டாரு. நான் அவருக்காக சொல்றேன், என்னை பாடுறியான்னு கேட்டாரு. உடனே எனக்கு என்னமோ தெரியல, அந்த மைக்கை பார்த்த உடனே இம்மைக்கும் மறுமைக்கும் எனக்கு ஒரு தொடர்பு இருந்திருக்கும் போட்டிருக்கு. புரியுதா? இது புரிஞ்ச 4 பேருக்கு நன்றி. இம்மைக்கும் மறுமைக்கும் கீவாஜா சொன்ன ஓமை இது. உடனே மைக்கை பிடிச்சி என்ன பண்ணு தெரியுமா, அது எங்கள் வீட்டுக்கு ஒன்றும் இல்லை, ஓதுவார் வந்து எங்கள் சகோதரிகளுக்கெல்லாம் தேவாரம் சொல்லி கொடுக்குறப்ப கேட்டுக்கிட்டு இருந்திருக்கேன். எனக்கு எழுத தெரியாது, படிக்க தெரியாது. ஏன்னா அப்போ எல்லாம் பள்ளிக்கூடம் 6 வயசுல தான் போக முடியும். நான் என்ன பண்ணேன், தோடுடைய செவியன் விடை ஏறி ஓர் தூவன் மதி சூடி காடுடைய சுடலை பொடிபூசியன் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரால் முனி நாட்படிந்து ஏற்ற அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே அப்படின்னு நான் பாடி முடிச்ச உடனே அந்த மடாதிபதி கேட்டாரு, பையன் நல்லா பாடுறாரு, யாருன்னு கேட்டார். எங்கள் அப்பா என் மகன் தான்னாரு. என்ன பேர் வச்சிருக்கீங்கன்னு கேட்டார். எங்கள் அப்பா எங்களுக்கு குலதெய்வம் அங்காளேஸ்வரி. அவர் என்ன சொன்னார், என் பையனுக்கு அங்குச்சாமின்னு பேர் வச்சிருக்கோம், இதாங்க என் சொந்த பேர், இது யாருக்கும் தெரியாது, ரகசியம்ங்கிறதுனால நான் மைக்கில் சொல்கிறேன், ஓகே? அப்படியா, சரி, இன்னிலிருந்து ஞான சம்பந்தன் வைங்க அப்படின்னாரு. ஒரே பாட்டில் பேர் வாங்கின ஒரே ஆள் நான், ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ அவர் தான் விசில் அடிக்கிறாரு. கரெக்ட், அது பிரமாதம். அதெல்லாம் கேமரா திருப்ப மாட்டீங்க, நீங்க என்னவே காட்டிக்கிட்டு இருங்க. எங்கேயாவது இப்படி பார்த்துருக்கீங்களா? எது ஜாலிங்க, என்ன ஒரு அடி அடிங்க விசில். அந்த ஆட்டி சூப்பர். அதுவே இருக்கட்டியா, அதெல்லாம் வேண்டாம், தமிழுக்கு தாயா நீங்க வேற இருக்கட்டியா. ஏன்னா உத்தம படத்துல ஒரு காட்சியில நான் விசில் அடித்த உடனே அந்த கதவு திறந்து கதாநாயகி பூஜா வருவாங்க. என் இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் என்ன பண்ணாரு, விசில் அடிங்க அப்படின்னாரு. நான் திருன்னு முழிச்சேன். சிலபஸ்லேயே கிடையாது எங்களுக்கு, விசில் அடிக்க தெரியாதா, இதுதான் அதிகமாக படிக்கக்கூடாதுங்கிறது. சரி, உங்களுக்கு பதிலாக நான் விசில் அடிக்கிறேன், நீங்கள் இப்படி கை மாத்திரம் வாயில் வச்சுக்கங்க அப்படின்னாரு. எனக்கு பின்னணி விசில் அடித்தவர் கமலஹாசன். எப்படி பார்த்தீங்களா? ஏதாவது வரலாறு சொல்றதா இருந்தால் வேணும்ல. எப்போ பார்த்தாலும் 2ஆம் பாணிப்பட்டு போர் 3ஆம் பாணிப்பட்டு இந்த வரலாறே சொல்லிட்டு இருக்க முடியுமா? ஏன் வரலாறுன்னு சொல்லணும்ல, தன் வரலாறு குருள் அது மாதிரி. சரி, இப்போ இந்த பாட்டு நான் எதுக்கு சொன்னேன் தெரியுங்களா? நான் இதை சொல்லி முடிச்ச உடனே விஸ்வநாதன் எந்திரிச்சு இப்படி மேலே கையை காட்டி கண்ணீர் விட்டாருங்க. நான் போய் அவர்கிட்ட கையை பிடிச்சிட்டு, ஐயா நீங்கள் தானே இந்த பாட்டுக்கு இசையமைச்சு, பழனி படம் டிஎம்எஸ் பாடியிருப்பாரு, நீங்கள் தானே இசையமைச்சிங்க, என்ன கண்ணீர் விட்டுறீங்கன்னு. இல்லையா, அவரை நினச்சி கண்ணீர் விட்டேன், கண்ணாசனை. யார் இருக்கா இந்த மாதிரி இப்படிலாம் எழுத அப்படி அவர் சொன்ன போது எனக்கே கண்ணு கலக்கி போச்சுங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த பாட்டை நான் கையில் வச்சுக்கிட்டு பெரட்டுன்னு பெரட்டி கிளிக்கிட்டுன்னு கிழிச்சு, ஐயோ 3ஆம் பக்கத்தை எடுத்துக்கிட்டேனா போச்சு போ அப்படின்னு வச்சுக்குங்க, நல்லா இருக்குமா? செந்தமிழும் நாப்பழக்கம்னு சொன்னா பேசினா வரும் சொல்ல, வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், மனப்பாடம் முக்கியம். இப்போ என்னை கம்பராமாயணம் பேச கூப்பிடுறீங்க, நான் உடனே 6 பகுதியும் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு கம்பராமாயணத்தில் ராமன் இந்த வர்றேன், கம்பராமாயணத்தில் இந்த நீங்க நீ இந்த கொஞ்சம் புத்தகத்தை கொடுத்துட்டு நீ கிளம்பு. ஏதாவது ஒரு பாட்டு நம்மளை ஈர்த்தா தானங்க நல்லா இருக்கும், அது வேணும் முக்கியமா. அது கம்பராமாயணத்தில் ஒரு 7 பாட்டு மனப்பாடம் பண்ணி போற இடத்துல தான் அதே சொல்லிட்டு இருந்தா கோவம் வரும் நமக்கு. சொல்லணும். பரத தாத்தா வீட்டுக்கு போயிருக்கான், அதுக்குள்ள பட்டத்தை மாற்றி ராமனை காட்டுக்கு அனுப்பி தசரதன் உயிரெல்லாம் போயிடுச்சு. வந்தான், அவனுக்கு எதுவுமே தெரியாது. நேர போய் அம்மாவை பார்த்தான். யார? கைகேயிய. கதை சொல்றப்ப கூடவே வரணும், தெரியுதா? அங்கிட்டு பார்க்கறது இங்கிட்டு பார்க்கறது பாப்கார்ன் திங்கிறதுலாம் விட்டிங்கன்னா போயிடும், நடுவில் தெரியாது. அதுக்கு தான் கைகேயியை பார்த்து கேட்டான், அப்பா எங்கம்மா? முத கேள்வி. அண்ணன் எங்கம்மா? 2வது கேள்வி. அதுக்கு அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க.
உங்கள் அப்பா இருக்கார்ல தசரதன் 2 வரம் கொடுத்தாரு. அந்த வரத்தில் ஒன்றை அரசராக்கிறதுக்கு பயன்படுத்திட்டேன், இன்னொன்றில் உங்கள் அண்ணனை காட்டுக்கு அனுப்பிட்டேன். இந்த சின்ன விஷயத்துக்காக உங்கள் அப்பையும் செத்து போயிட்டாரியா. இப்போ பாருங்க, இது ஒரு பாட்டுங்க. எப்படி பாட்டு போங்க, இது சின்ன விஷயமா? பட்டங்கட்ட வந்த ராமனை காட்டுக்கு அனுப்பிட்டு அதனால அவர் இறந்து போனதுன்னு சொல்லாம எப்படி சொல்றா? வாக்கினால் வரந்தர கண்டு மைந்தனை வனத்திடை போக்கினேன். வாக்கினால் யாரு? அவன் சொன்னான், எழுதி கொடுக்கல. அவன் முந்தி சொன்னான். எப்ப கொடுத்தான் தெரியுமா வாக்கு? போர் நடந்த போது அந்த கடையாணி கலந்துக்கிருச்சு. ரதம் ஓட்டினவன் யாரு தெரியுமா? நீங்களாம் பெண்கள் கார் ஓட்டுறீங்கல்ல, அன்னைக்கு தேர் ஓட்டிருக்காங்க. ருக்மணி ஓட்டினா யாருக்கு? கண்ணபெருமானுக்கு. தசரதனுக்கு கை ஓட்டினவன் கைகை. படாரு என்ன பண்ணாதீங்களா? இந்த பெருவரல கட்ட வரல கொடுத்தாங்க. எதுல? அந்த கடையாடிக்கு பதிலாக கட்ட வரல கொடுத்துட்டு குதிரையை ஓட்டுற அவர் கையில. அப்பதான் அவன் ஜெயிச்சு வந்தான். அதனாலதான் கேட்டான், உனக்கு 2 வரம் தர்றேன், என்ன வேணும்னு கேட்டான். அவன் அப்ப வாங்கிக்கல, சமயம் வர்றப்போ வாங்கிக்கிறேன்ட்டான். அதைத்தான் சொல்றா, வாக்கினால் வரந்தர கண்டு மைந்தனை வனத்திடை போக்கினேன். போக்கி பார் உனக்கு ஆக்கினேன். பார்னா என்ன? பார்னா தப்பா நினைச்சுட்டாங்க. பார் உனக்கு ஆக்கினேன். நாடு அன்னது பொருட்களாமையால் இந்த சின்ன விஷயத்துக்காக நீக்கினான் அரசு நேமி வேந்தி என்றால், இந்த சின்ன விஷயத்துக்கு உங்க அப்பன் செத்து போயிட்டான்னா என்ன அர்த்தம்? பரதனுக்கு வந்துச்சு பாருங்க கோபம். நீ எனக்கு தாய் இல்லை பேயின்னு ஆரம்பிச்சான். அதோட போய் கோசலையை பார்த்தான். யார? ராமனுடைய அம்மாவை. அந்த அம்மா ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க. ராமன் காட்டுக்கு போனதில் உங்கள் அம்மாவுக்கு பங்கு இருக்க மாதிரி உனக்கு இருக்கான்னு ஒரு கேள்வி கேட்டோடனே தட்டால்னு விழுந்தானாம். விழுந்து ஒரு 10-11 பாட்டு, கம்பராமாயண பாட்டு. பரதன் புலம்பல் பார்த்தீங்கன்னா, எங்கள் அண்ணன் காட்டுக்கு போன விஷயம் மாத்திரம் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் என்னென்ன பாவத்துக்கு போவேன்னு ஒரு 11 பாட்டில் அடிப்பாருங்க. இது முதல் 11 கவிகள் குலகம் அப்படிம்பாங்க. குலகம்னு என்ன தெரியுங்களா? ஒரே செய்தியே சொல்றதுன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. ஒரே செய்தியை சொல்றது. செய்தி துளிகள் அதெல்லாம் கிடையாது, பல்சுவை செய்திகள் இல்லை, ஒரே செய்தி. இது முதல் 11 கவிகள் குலகம். குலகம் பலபாட்டு ஒரு மொழி இலக்கணம். குலகம் பல பாட்டுக்கு ஒரே மொழியில சொல்றது. சொல்லிக்கிட்டே வந்து இத்தனை பாவத்துக்கு நான் போவேம்மா. இதுல வாரியார் சாமி ஒரே கேட்டீங்கன்னா அவர் சொல்லிக்கிட்டே வருவாருங்க. ஐயா கூட என்னை கேட்டார், இங்க உட்காந்து பேசுறீங்களான்னு. உட்காந்து பேச மாட்டேன். ஏன் தெரியுமா? நின்று பேசினாலே கூட்டம் நிற்காது. நான் 30 வருஷமா பாடம் நடத்திருக்கேங்க கல்லூரியில். ஒரு நாள் கூட உட்காந்து பாடம் நடத்தவே மாட்டேன். ஏன் தெரியுமா? கடைசி ஆள் முகம் எனக்கு தெரியணும், என் முகம் அவருக்கு தெரியணும், அப்பதான் நல்லா இருக்கும். இல்லாட்டி பின்னாடி நீட்டு முந்து படுத்துட்டு சில பேர் வகுப்புல. ஒரு வாத்தியார் சொன்னார், ராமன் காட்டுக்கு போனான், நோட்ஸ் கொடுத்தாரு. பின்னாடி இருந்த ஒருத்தன் காட்டுக்கு அப்படின்னா சரி கேட்கல ஓடலுக்குன்னு கிட்ட போய் போடான்னு சொல்லி பார்க்குறாரு. நோட்டு முள்ள பேனாமில்ல, மோனாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி எழுதுற மாதிரிலாம் அடிப்பாங்க சில பேர். பாக்குறீங்களா? பக்கமெல்லாம் எச்சி தொட்டு பரட்டுவாங்க, ஒன்னும் இருக்காது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.